56 கொண்டும் தச சஷ்டிகவசத்துல வரக்கூடிய நுணுக்கமான செய்தியை அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி சுவாமி அம்பாலும் சுவாமியும் நடனமாடும் பொழுது திருப்புகள்ல இருந்து அம்பாள் சுவாமி எப்படி ஊர்ச தாண்டவம் ஆடினார் அந்த செய்திய ரொம்ப அழகா அந்த அந்த நுணுக்கத்தை அந்த செய்தியை அழகா சொல்லியிருக்காங்க நமக்கெல்லாம். இது போன்று அவர்கள் சொன்ன செய்திகள்லாம் பல செய்திகளை நானும் பார்த்ததுண்டு. அதை பார்த்து நானும் அவங்களுடைய ரசிகன் தான். அதனாலதான் அவங்க பேச வரணும் அப்படின்னு சொல்லி நினைச்சோம். அதே போன்று நினைச்சோடனே நம்ம திருவனந்தல் அன்பர்கள் சபை அவங்க ஒரு அறக்கட்டளை அவங்க நடத்திட்டு இருக்காங்க, மாணிக்க வாசகர் அறக்கட்டளைன்னு சொல்லிட்டு அவங்களை தொடர்பு கொண்டேன். அதுல நம்ம தலைவர் திருவனந்தல் மாரியப்பண்ணா இருக்கார், ஒரு பேர்லயே திருவனந்தல் இருக்கு. ஏன்னா ஒரு நாள் ஒரு திருவனந்தல் வர்றதுக்கு தவறுனதே கிடையாது. அப்படி ஒரு அன்பர் ஏதாவது சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக மட்டும்தான் அவர் அன்னைக்கு வராம இருந்திருப்ப. சந்தர்ப்பம்னு சொன்னா நம்மள மாதிரி கல்யாணத்துக்கு போனேன் இல்ல ஏதாவது நிகழ்ச்சிகள் போனேங்கிற சந்தர்ப்பம் இல்ல, கோயிலுக்கு வர முடியாத ஒரு சந்தர்ப்பம் அப்படின்னா தான் ஒரு கோயிலுக்கு வராம இருக்கிறத பார்க்கலாம். அனுதினமும் திருவனந்தல்ல அவரை பாத்திர முடியும். ஏன் இதை சொல்லனா அதே ஒரு பெரிய பிரார்த்தம், சுவாமியை தினசரி நம்ம தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொன்ன அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி இந்த மாதிரி அவர் அனுமதிச்சா தானே நம்மளால கோயிலுக்கு வர முடியலன்னா வேற எங்கெல்லாம் சுத்திட்டு இருப்போம். அதனால அவர்கள் அந்த அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று நமது பலவேசம் அவர்கள், செல்வகுமார் அவர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஏன்னா நல்ல அந்த அறக்கட்டளை இப்பொழுதுதான் தவழ்ந்து கொண்டிருக்கின்றது. வயசு ரொம்ப குறைதான் அந்த அறக்கட்டளைக்கு, இருந்தாலும் நல்ல விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. அதே போன்று நமது அழகர் ஜுவல்லர்ஸ் அவர்களும் இணைந்து இந்த நிகழ்ச்சியினை நல்லா நடத்திடுவோம் சாமி, அவங்களை அவசியம் நம்ம அழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேசினார்கள். இதே போன்று நமது முன்னாள் அரங்காவலர் நமது கந்தசாமி அண்ணா அவர்கள், அதே போன்று பக்தர்கள் எல்லாருமே அவங்களை அழைக்கணும்னு நினைச்சாங்க. அது ஒரு அருமையான சந்தர்ப்பமா இன்னைக்கு அமைஞ்சதுனால அவர்களும் இங்கே வருகை தரக்கூடிய வாய்ப்பு நமக்கெல்லாம் கிடைச்சது. அதனால நமது அறக்கட்டளை அழகர் ஜுவல்லர்ஸ் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை கூறிக்கொண்டு நமது பக்தி சூப்பர் சிங்கர் புகழ் இறையருட் செல்வி திருமதி சுமதி ஸ்ரீ அவர்களை திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பாகவும் உங்களின் சார்பாகவும் பக்தர்களின் சார்பாகவும் எல்லோரின் சார்பாகவும் வருக வருக என்று மனமாற வரவேற்கிறோம். நமது பாம்புவர் சமய சங்கராமச்சந்திரன் நமது பாம்பரியார் திருக்கல்யாண விழாவானது சிறப்பாக நடைபெற்று வருகிறது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக ஒரு சிறப்பாக நடைபெற்ற அந்த திருக்கல்யாணமானது இடையிலே தொழில் பெற்று கோயிலில் மட்டும் அந்த திருக்கல்யாணம் நடைபெற்று வந்தது. 2006 பாட்டில் அண்ணா செல்வண்ணா அவர்கள் கண்டிப்பாக நாம் இங்கு ஒரு திருவிழாவாக 10 நாள் திருவிழாக நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்து அதற்கு சுவாமி எழுந்துட்டுன்னா கொடிக்க வேணும், அம்பாளுக்கு தனியா செய்யும்போது கொடிக்க வேணுமே, கொடிமரம் இல்லையே என்ன செய்யணும். அதுக்கப்புறம் ஆகமங்களெல்லாம் சூற ஆராய்ந்து தற்காலிகமாக கொடிமரம் வைக்கலாம் என்று ஒரு ஆகமத்தின் விதியை எடுத்து அவர்கள் அந்த கொடிக்கம்பத்தையும் பிரதிஷ்டை பண்ணி 11 நாட்கள் அந்த திருவிழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அது 10 நாட்கள் எல்லாருக்கும் கிடைச்சு ஸ்பான்சர் கிடைச்சாங்க. முதல்ல திருவனந்தபுரம் அன்பர்கள் தான் செய்யணும்னு சொல்லி ஐயா அவர்கள் கேட்டுக்கொண்டு கண்டிப்பா அதையும் நாம் ஏற்றுக்கொண்டு செய்வோம். பின்பும் இந்த மாணிக்கவாசகர் கிருஷ்ணன் சார்பாக இந்த விழாவை சிறப்பிக்க எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு கோயில் நிர்வாகத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அம்மா அவர்களுக்கு மாணிக்கவாசகர் கிருஷ்ணன் சார்பாக எங்களுக்கு கொண்டாடியும் தெரிவித்து தெரிவிக்கின்றோம். அடுத்து திருவிழா நடத்துங்கிறது ஒரு பெரிய காரியம். அவ்வளவு பெரிய ஒன்றிணைத்து அந்த திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கின்ற நமது சக்கரவர்த்தி சிம்ம சக்கரவர்த்தி கும்பாபிஷேக சக்கரவர்த்தி நமது கோயில் ஸ்தானிகர் ராஜண்ணா அவர்களின் சப முதல்வர் அவர்களுக்கு நமது மாணிக்கவாசகர் கிருஷ்ணன் சார்பாக இந்த பொன்னாடி அணிவித்து நல்கின்றோம். ஐந்து கரத்தனை ஆணையின் பிரச்சனை
இந்தன் இளம்புரை சோழும் ஏச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்து அடிசோற்றுகின்றேன். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் இளவுலாவும் நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் பலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய தூத்துக்குடியில் அருள்வாளிக்கும் பாகம் பெரியால் உடனுரை சங்கர ராமேஸ்வர திருக்கோவில் திருக்கல்யாண வைபவத்தில் நான் சொற்பொழிவாற்ற வேண்டும் என்று முடிவு செய்து என்னை அழைத்திருக்கக்கூடிய இந்த கோவிலை சேர்ந்த ஆன்மீக மெய்யன்பர்கள், நிகழ்ச்சிக்கு உபயதாரர்களாக இருக்கக்கூடியவர்கள், மிக முக்கியமாக என்னை அறிமுகம் செய்து வைத்த தலைமை குருக்கள் ஐயா செல்வம் பட்டார் அவர்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஏன் அப்படின்னா, சில ஊர்கள்ல நாங்க பேச போகும்போது மைக்க வாங்கிட்டு உங்க பேர் என்ன கேட்பாங்க. பேரே தெரியாமல் ஒருவரை மேடையில் அறிமுகப்படுத்துகிறவர்களை எல்லாம் நாங்கள் பார்த்தோம். அவருடைய வயதையும் அனுபவத்தையும் விட நான் மிகவும் சிறியர். ஆனா ஐயா அவர்கள் அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் இன்னும் நான் என்னை நிறைய தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற உத்வேகத்தை கொடுக்கும். அவருக்கு மிக திரளாக இங்கே ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் என்னுடைய பேரு சுமதிஸ்ரீ. என் பெயர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ப தெரியலனாலும் ஒன்றும் தப்பு இல்லை. எல்லாருக்கும் தெரியலன்னு அவசியம் இல்லை. ஆனா எத்தனை பேர் என் மேல், என்னுடைய சொற்பொழிவின் மேல் இவ்வளவு ஒரு அன்பு வைத்திருக்கிறார்கள் என்பது என்னை மிகவும் நெகிழ வைக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. இந்த கோவிலுக்கு இப்பதான் முதல் முறை வர ரொம்ப மகிழ்ச்சி. அந்த பெயரே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பாகம் பிரியாள். அம்பாள் சிவபெருமானுடைய வாமபாகத்தில் இடபாகத்தில் பிரியாமல் இருக்கிறார், அப்படிதானே? அதனால அவளுக்கு பேரு பாகம் பிரியா. இந்த கதையை பத்தி சொல்லிட்டு அப்புறமா நம்ம மற்ற செய்திகளுக்கும் போவோம். அம்மையும் அப்பனும் என்பது இன்றைக்கு நான் பேச இருக்கிற தலைப்பு. நமக்கெல்லாம் அம்மா யாரு, அப்பா யாரு? சிவபெருமான். வேற யாரு நமக்கு துணை? அம்மையும் அப்பனும் தான் துணை. இந்த பாகம் பிரியாள் அப்படின்னு அம்பாள் வந்தாலே, சிவபெருமானுடைய வாமபாகத்தை இடம் வாங்கினாலே, அதற்கு காரணமானவர் யாருன்னு தெரியுமா? இந்த பாகம் பிரியாளாக அம்பாள் சிவபெருமானுடைய இடபாகத்தில் வீற்றிருக்கிறாளே, அந்த கதை எங்கிருந்து தொடங்குகிறது என்றால், பிரிங்கு முனிவர், பிருகு முனிவர் என்று சொல்லக்கூடிய முனிவரிடத்திலே இருந்து தொடங்குகிறது. அந்த கதை உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த பிரிங்கி முனிவர் ஒவ்வொரு நாளும் கைலாயத்துக்கு போறார். அவருக்கு ஏன் பிரிங்கின்னு பேரு, அதுக்கு முன்னாடி என்ன பேருன்றதெல்லாம் நான் இந்த கதையை சொல்லிட்டு உங்களுக்கு சொல்றேன். ஒவ்வொரு நாளும் கைலாயத்துக்கு போவார். சிவபெருமான மட்டும் வலம் வந்து வணங்குவார். அவருக்கு அப்பா தான் முக்கியம், அம்மாவை கண்டுக்கிறதே கிடையாது. அம்பாள் பார்த்தா ஒரு நாள் இந்த பிரிங்கி முனிவர் வருகிறார். ஒவ்வொரு நாளும் சிவபெருமானை மட்டும் வணங்குகிறார். அவருடைய உடம்பிலேயே நான் ஒரு பாகத்தை வாங்குவேன் என்று அம்பாள் தவம் செய்து அதன் பிறகு சிவபெருமானுடைய இடபாகத்தில் பாகம் பிரியாளாக இருக்கிறாள் என்பதெல்லாம் புராணம் நமக்கு சொல்லக்கூடிய கதை. ஏன் அவருக்கு பிரிங்கி முனிவர்னு பேர் தெரியுமா? பிரிங்கினா என்ன அர்த்தம் தெரியுமா? கருவண்டு, கருமையாக இருப்பதால் அதற்கு பிரிங்கின்னு பேரு. அவர் கருவண்டா மாறினதுனால பிரிங்கி. அப்ப அதுக்கு முன்னாடி என்ன பேரு? அதுக்கு முன்னாடி ஒரு பேர் இருந்திருக்கும்ல. இந்த நிகழ்ச்சிக்கு மாணிக்க வாசகர் அறக்கட்டளை அவர்கள் உபயதாரர்களாக இருக்கிறார்கள். மாணிக்க வாசகர்ன்றது திருவாசகத்தை மணிமணியாக சொன்னதால் மணிவாசகர், மாணிக்கம் போன்ற வாசகத்தை கொடுத்ததால் மாணிக்க வாசகர். அதுக்கு முன்னாடி என்ன பேருன்னு யாருக்கும் தெரியாது. அதுக்கு முன்னாடி அவரை வாத ஊரான்னு சொல்லிட்டு இருக்கிறோம். பிரிங்கியாக அவர் மாறுவதற்கு முன்பு அவருக்கு என்ன பேரு அப்படின்னா பரங்கின்னு அர்த்தம். பரங்கினா என்ன அர்த்தம் தெரியுமா? வெள்ளையா இருக்கக்கூடியதற்கு பரங்கின்னு பேரு. அதனாலதான் ஆங்கிலேயர்களை பரங்கியர்கள்னு சொன்னோம். பரங்கி பூ நல்ல இருள்ல பளிச்சுன்னு தெரியும், வெள்ளையா தெரியும்.
ஏன் ஆங்கிலேயர்களை நாம் பரங்கியர்கள்னு சொன்னோம்னா அவங்க வெள்ளை தோலோடு இருந்த காரணத்தால் அவர்களுக்கு பரங்கியர்கள்னு பேரு. அப்ப இந்த முனிவர் பிரிங்கியா மாறுறதுக்கு முன்னாடி என்னவா இருந்தார்னா பரங்கியா இருந்தார், வெள்ளையா இருந்தார். இந்த கருவண்டு எடுத்த பிறகுதான் அவருக்கு பேரு பிரிங்கி. இதுல ஒரு சூட்சுமமான ஒரு கதை இருக்கு. என்ன தெரியுமா? வாழ்க்கையில கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கும்போது அவங்கள பிரிக்கிறதுக்கு யாராவது வருவாங்க. கணவன் மனைவி அப்படின்னாவே சண்டை வரும். இந்த கதை சொல்லக்கூடிய சூட்சுமமான விஷயம் என்ன தெரியுமா? வெள்ளைன்றது வெளிச்சம், பிரகாசம் அப்படி எடுத்துக்கங்க. பிரிங்கின்றது கருப்பு, ஒண்ணுமில்லாம போறது, இருட்டு. எவ்வளவு பெரிய பிரகாசத்தோடு வெளிச்சத்தோடு கணவன் மனைவியை பிரிக்கணும் உங்க குடும்பத்துல யார் வந்தாலும் உங்களுக்குள்ள இருக்கிற ஒற்றுமையால் அவர்கள் பொசுங்கி கருவண்டாக மாற வேண்டுமே தவிர அவங்களுக்கு நாம இடம் கொடுத்துடக் கூடாது. அதுதான் அம்பாள் பாகம் பெரியாளாக இருக்கிறாள் என்று சொன்னால் நீ இப்ப எப்படி சிவனை வலம் வரும்போது என்னையும் சேர்த்துதானே வலம் வருவ? கணவன் மனைவி கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், உங்க 2 பேருக்கு நடுவுல வேற யாரும் கிடையாது. மாமியார்லாம் நினைக்கிறாங்க, என்னம்மா அப்ப நாங்க என்ன பண்றது, நாங்க பெத்தோமே வளர்த்தோமே அப்படின்னு. உனக்கு தெரியுமா, நமக்கு 4 கடமைகள் சொல்லப்பட்டிருக்கு நம்ம சமயத்துல. 1 பிரம்மச்சரியம், இளைஞனா இருக்கும்போது. 2 இல்லறம், இல்லற கடமைன்னு வச்சிருக்காங்க. திருவள்ளுவர் இல்லறத்தானுக்குரிய கடமைகள்னு நிறைய பேசுறார். 3வது என்ன தெரியுமா? யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. துறவரத்துக்கு முன்னாடி ஒரு நிலை இருக்கு. தேசாந்திரம் போயிடணும், காடு குளம் கோயில்னு போயிடணும். அதாவது நீங்க உங்க பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அந்த இடத்தை விட்டு போயிடணுமா. பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு எப்ப நாங்க கோயில் குளம்னு கிளம்புறோம்பான்னு போயிட்டு அப்படியே துறவரம் போயிடணுமா. வீட்டுல உட்காந்துக்கிட்டு உன் மனைவி ஏன் இப்படி பண்றா, அவன் ஏன் அப்படி சட்னி வைக்கிறா, ஏன் உனக்கு சாம்பார் வைக்க மாட்டாளான்னு கேட்க கூடாதான். நான் சொல்லல, நம்ம சமயம் சொல்லுது. இன்னொன்னு தெரிஞ்சுக்கங்களேன், மருமகனை பாராட்டினா மாமனார் சந்தோஷப்படுவார். மருமகன் சூப்பரா கார் ஓட்டுறாரு, மருமகன் புத்திசாலியா இருக்கிறாருன்னா மாமனார் சந்தோஷப்படுவார். ஆனா மருமகளை பாராட்டினா உங்க மருமக நல்லா சமைக்கிறாங்களே, ஏன் இவ்வளவு நாளா நாங்க நல்லா சமைக்கலையா அப்படின்னு வரும். இதுதான் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள வித்தியாசம். ரொம்ப மகிழ்ச்சி உங்க ஊருக்கு வந்தது. சிவபெருமான் எப்பேற்பட்ட தெய்வம். அது மாணிக்கவாசகர் அறக்கட்டளையோடு சேர்ந்து அழகர் ஜுவல்லர்ஸ் இணைந்து நடத்துகிற இந்த நிகழ்ச்சியில பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சி. என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, இந்த ஜாதகம்லாம் பார்க்க வரும்போது சாபம் இருக்குன்னு சொல்றாங்கம்மா, பித்ரு சாபம் இருக்குன்னு சொல்றாங்க, முன்னோர் சாபம் இருக்குன்னு சொல்றாங்க, நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல, இதுக்கெல்லாம் ஒரு பரிகாரம் சொல்லுங்க. ஒரே பரிகாரம், நம்முடைய மணிவாசகர் பெருமான் அருளிய சிவபுராணம் படிப்பது. நல்ல கைதரலாம். அவரே சொல்றார், முந்தை வினை முழுதும் போய உரைப்பன் யான். நீங்க சிவபுராணத்தை எடுத்து வச்சு நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்கன்னு படிச்சீங்கன்னா நாம் செய்த அத்தனை கர்ம வினைகளும் நீங்கும். ஒன்னே ஒண்ணு, பொறுமையும் நம்பிக்கையும் தேவை. இன்னைக்கு நிறைய பேருக்கு அது இல்லவே இல்லை. கோயில்ல போய் 2 விளக்கு போட்ட உடனே லாட்டரியில பணம் விழுந்துடணும், கடன் தீந்துடணும், 2 விளக்கு ஏத்துன உடனே கல்யாணம் ஆயிரணும். அதுவும் இந்த பொண்ணுங்க போடுற கண்டிஷன்ஸ்லாம் இன்னைக்கு இருக்கு பாருங்க. இந்த பசங்க கூட பரவாயில்ல, பொண்ணு இருந்தா சொல்லுங்கம்மான்றாங்க. ஆனா இந்த பொண்ணுங்க போடுற கண்டிஷன்ஸ் இருக்கு பாருங்க. 3 லட்சத்துக்கு குறையாம சம்பளம் வாங்கணும், சம்பளம் என் அக்கௌண்ட்டுக்கு வரணும், சொந்தமா வீடு இருக்கணும், அந்த வீட்டுல மாமனார் மாமியார் இருக்கக்கூடாது, எனக்கு எப்ப தோணுதோ அப்பதான் சமைப்பேன், எனக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன், எங்க அம்மாக்கு எப்பெல்லாம் தோணுதோ அவங்களாம் இந்த வீட்டுக்கு கிளம்பி வந்துருவாங்க. இப்படி கண்டிஷன்ஸ் போடுறாங்க. இதுல பொண்ணை தேடி கல்யாணம் பண்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆகுது. நம்ம வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா முதல்ல பொறுமையா இருக்கணும், தெய்வம் கொடுக்குன்ற நம்பிக்கையோட இருக்கணும். சிவபுராணத்துல மாணிக்கவாசகர் சொல்றார், முந்தை வினை முழுதும் போய உரைப்பன். இப்ப ஒரு கேள்வி வரும், அப்ப நான் சிவபுராணம் படிச்ச பிறகு ஒரு பாவம் பண்ணிட்டு மறுபடியும் சிவபுராணம் படிச்சா அந்த பாவம் போயிருமா? நம்ம அப்படித்தானே கேள்வி எல்லாம் கேட்போம். மணிவாசகர் நம்பினார். என்ன தெரியுமா? ஒருத்தன் சிவபுராணத்தை படிக்கிறானா திரும்ப அவன் தப்பு பண்ண மாட்டான்னு நம்பினார். உன்னுடைய கர்ம வினை ஓயும், படித்த பிறகு நீ தப்பு பண்ண மாட்டான்னு நம்பினார். 4 பேர் இருக்கிறாங்க சமயக்குறவர்கள்.
4 பேர்ல மாணிக்கவாசகருக்கு என்ன சிறப்புனா, சிவபெருமானே குருவாக வந்து காத்திருந்த பெருமை மாணிக்கவாசகருக்கு உண்டு. அவர் திருவாசகத்தை மாணிக்கவாசகர் சொல்ல சொல்ல சிவபெருமான் தான் எழுதினார். சிவபெருமான் எழுதும் போது நின்னுகிட்டு எழுதினாராம், மாணிக்கவாசகர் உட்கார்ந்து இருந்தாராம். மாணிக்கவாசகர் நிக்கல, மாணிக்கவாசகர் உட்கார்ந்து இருந்தார். எழுதிய சிவபெருமான் நின்னுகிட்டு எழுதினார். இது எப்படி நமக்கு தெரியுதுன்னா, மணிவாசகரே சொல்றார், திருவடி கீழ் அமர்ந்துங்கிறார். சிவபுராணத்துல சிவபெருமானுடைய திருவடி கீழ் அமர்ந்து நான் இதை பாடுகிறேன் அப்படின்றார். அந்த சிறப்பு திருவாசகத்துக்கு உண்டு. ரொம்ப அழகா சொன்னாங்க ஐயா. இந்த கோவிலை பத்தி சொல்கிற போது, நாங்க சிவ ஆகம வகுப்புகள்லாம் நடத்துறோமா, இந்த இடத்துக்கு பேரே திருமந்திரம் நகர்னு வந்துருச்சுனார். ரொம்ப மகிழ்ச்சி, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம சமய நூல்கள்ல இருக்கக்கூடிய பெருமையை நாம தெரிஞ்சுக்கணும். சிவபெருமான் பார்த்தார், ஒரு பீய வச்சு இப்ப மாணிக்கவாசகர் சொல்ற திருவாசகத்தை எழுது அப்படின்னு சொல்லும் போது, அவன் தொடக்கால் எங்க போடுறதுன்னு தெரியாம போட்டு மாத்தி எல்லாம் எழுதிட்டா என்ன பண்றது அப்படின்னு நெடுநல் வாடை நான் வகுப்படுத்தேன் தமிழ்ல. நெடுநல் வாடை அவன் பரீட்சையில எழுதி வச்சிருக்கான், நெடுநாள் வடை. என்னடானால கேன்டீன்ல இப்படிதான் கொடுக்குறாங்க மிஸ்ங்கிறான். இப்படி எல்லாம் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் சிவபெருமானே எழுதினார். ஏன் படியெடுத்தார் அப்படின்றத மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சொன்னார். ஏன் சிவபெருமான் திருவாசகத்தை படியெடுத்தார் தெரியுமா? ஊழிக்காலம்னு ஒண்ணு வரும். இந்த உலகத்தில் எல்லாம் அழிந்து போகும். சிவபெருமான் தனியா உட்கார்ந்திருப்பார். தனியா உட்கார்ந்து இருக்கிறவரு அடுத்த உலகத்தை உருவாக்குற வரைக்கும் என்னதான் பண்ணுவார்? அப்ப படிக்கிறதுக்கு வேணும்னு திருவாசகத்தை படியெடுத்தாராம். கடை ஊழி வரும் காலத்தின் தனிமை கழிக்க அன்றோ அம்பலத்தின் உடையான் உன் வாசகத்தின் ஒரு பிரதி கருதினதேங்கிறார். சிவபெருமானே நான் படிப்பதற்கு வேண்டும் என்று படியெடுத்த நூல் திருவாசகம். அதுதான் திருவாசகத்துக்கு இருக்கக்கூடிய பெருமை. எப்பவுமே ஒரு சபையில எவ்வளவோ நல்ல விஷயங்களை சொல்லணும் தான் நாங்க வருவோம். சில இடங்கள்ல கேட்பதற்கு ஆட்கள் இருக்க மாட்டாங்க. அதனால உங்க ஊருக்கு வந்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. சிவபெருமான் நமக்கெல்லாம் தந்தையாக இருக்கக்கூடிய, தாயாகவும் இருக்கக்கூடியவன். எங்க ஊர் திருச்சி. திருச்சியில இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பேரு தாயும் ஆன சுவாமி. அவர் தாயாகவும் இருக்கிறார். ஞானசம்பந்த பெருமான் வராரு, திருச்சிக்கு வராரு. தாயமான சுவாமிய பார்க்க வரார். அவரு அப்பாவை பாடுறவர். ஆனா அங்க புள்ள விசேஷம். உச்சி பிள்ளையார் கோயில் தான் அதுக்கு பேரு. நீங்க திருச்சியில இருக்கிறவங்களே மலைக்கோட்டை அப்படின்னா உச்சி பிள்ளையார் கோயில் தான் சொல்லுவாங்க. தாயுமான சுவாமி அப்படின்னு சொல்றவங்க ரொம்ப குறைவு. இவரை பார்த்தாரு, நாம அப்பாவை பாட வந்திருக்கிறோம், ஆனா புள்ளதான் இங்க ரொம்ப விசேஷமா இருக்கிறாரு, என்ன பண்றதுன்னு யோசிச்ச ஞானசம்பந்தர் யானை யானை யானைன்னு பாடினார். யானை முகத்தானாதான் புள்ள இருக்கிறான், சரியா? நஞ்சுட யானை தீதில்லானை நரை வெள்ளேறு ஒன்றுடையானை, யானை யானைன்னு பட சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூரை என் உள்ளம் குளிருமே அப்படின்னு பாடிட்டார். யானை யானைன்னு பையனை பண்ண மாதிரி ஆச்சு, யானை யானைன்னு அப்பாவை பாடின மாதிரி ஆச்சுன்னு. அப்ப சிவபெருமான் தாயும் ஆனவனாக இருக்கிறான். நம்முடைய தெய்வங்கள் எப்படிப்பட்ட தெய்வங்கள்? அது இந்த அம்பாள் இருக்கிறாளே, அப்பா கூட சோதிப்பார். நீங்க பெரிய புராணத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அடியவர்களுடைய வாழ்க்கை எல்லாம் சிவபெருமான் அவர்களை சோதித்து ஆட்கொண்ட கதைகள். அம்பாள் சோதிக்க மாட்டா, அம்மா எப்பவுமே சோதிக்க மாட்டா. நம்ம வலி வரும்போது எப்படி அழுவோம்? இப்ப வயிறு வலிக்குது, எப்படி அழுவீங்க? அம்மா அது எழுவீங்களா? சரி, வலி போயிருச்சு, என்ன சொல்லுவீங்க? அப்பா அப்பதான் வருவார். வலிக்கும் போதெல்லாம் அப்பா வரமாட்டார். வலிக்கும் போது அம்மா தான் கூட இருப்பாங்க. வலி போனதுக்கு அப்புறம் தான் அப்பா வந்து எல்லாம் சரியாயிடுச்சா அப்படிம்பாரு. அம்மா வலிக்கும் போது கூட இருப்பவள். எங்கிட்ட சில பேர் கேட்பாங்க, அம்மா நாங்க லலிதா சகஸ்ரநாமம் படிக்கிறோம், நாங்க லலிதா திருசதி படிக்கணும்னு ஆசைப்படுறோம், ஆனா தப்பா சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்களே, தப்பா சொன்னா ஏதாவது பிரச்சனை ஆயிடும் சொல்றாங்களே அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் சரியா சொல்லணும், முடிஞ்ச வரைக்கும். ஒருவேளை தப்பா சொன்னா பயப்படாதீங்க. ஒரு கதை சொல்றேன். ஒரு மன்னன்
அவனுக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்ல, அதனால யாகம் பண்றா ஒரு குருக்களை வச்சு. அவர் என்ன பண்ணார், மந்திரத்தை கொஞ்சம் வேக வேகமா சொன்னார். மன்னனுக்கு கோபம் வந்துருச்சு. கோபம் வந்து மந்திரத்தை ஒழுங்கா சொல்ல மாட்டீங்களா, இப்படி சொன்னா அப்புறம் எனக்கு நல்லபடியா புள்ள பிறக்க வேணாமான்னார். உடனே குருக்களுக்கு கோபம் வந்து அந்த யாகத்தை செய்து வைக்கக்கூடிய அவர் சொன்னார், என்ன மரியாதை குறைவா நீ பேசினதுனால உனக்கு பிறக்கக்கூடிய பிள்ளை மூடனாகவும் வாய் பேசாதவனாகவும் இருப்பான். அரசர் பார்த்தாரு, இதுக்கு நம்ம யாகமே பண்ணாம இருந்திருக்கலாம். இப்படி ஒரு புள்ள பிறக்கிறதுக்காக நான் யாகம் பண்ணேன். அப்ப அந்த முனிவர் சாப விமோசனம் கொடுக்கிறார். நம்ம கதைகள்ல எடுத்து பார்த்தீங்கன்னா முதல்ல சாபம் கொடுத்துருவாங்க, அப்புறம் பின்னாடியே சாப விமோசனமும் ஒண்ணு கொடுப்பாங்க. நம்ம வீடுகள் நடக்கிறதான். காலையில வீட்டுக்கார அம்மா சண்டை போட்டு நீங்களே தோசை ஊத்தி சாப்பிடுங்கன்னு கோச்சுக்குவாங்க. நீங்க சாயந்தரம் அலுவலகத்துல இருந்து வரும்போது உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சுட்டு காத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இவர் சொன்னார், ஒரு நல்ல நேரம் வருகிற போது அவனுக்கு நல்ல ஞானம் கிடைக்கும், சிறந்த ஒரு மகானாக வருவான். இவன் வளர 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 ரொம்ப மூர்க்கனா வளர்றான், வாய் பேச முடியாத குழந்தையா வளர்றான். இந்த மன்னன் கொண்டு போய் காட்டுல விட்டுட்டான். காட்டுல இருந்தவன் கிட்ட ஒரே ஒரு நல்ல குணம் என்னன்னா, சைகையில தான் பேசுவான், ஆனா உண்மையை பேசுவான். சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டா இல்லம்பா, என்ன பேசணுமோ அதை உண்மையை தான் பேசுவான். அதனால அந்த ஊர் மக்கள் அவனுக்கு வச்ச பேரு சத்திய விரதன், சத்தியத்தை விரதமாக கொண்டிருக்கக்கூடியவன். ஒரு நாள் அவன் உட்கார்ந்து இருக்கிறான், ஒரு பன்றிய துரத்திக்கிட்டு வேடன் வரான். இந்த பன்றி வேகமா வந்து இவன் முன்னாடி நின்னுட்டு இவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய குகம் மாதிரி இடத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குச்சு. அதுக்குள்ள பன்றி போகலாம், மனுஷங்க போக முடியாது. வேடன் வந்தா, சின்ன குகை மாதிரி இருக்கு, பன்றி போயிருக்கணும் இதுக்குள்ள, இவன் உள்ள போய் பார்க்க முடியாது. சத்தியவிரதன் கேட்டா, இந்த பக்கமா பன்றி வந்துச்சா? இவன் அந்த பன்றி வந்து நின்ன உடனே அந்த பயத்துல என்ன பண்ற, சத்தம் எழுப்புவாங்கல்ல, இவன் வாய் பேச முடியாதவன், அந்த சத்தம் ஹ்ரூ ஹ்ரூன்னு வந்துதான். அம்பாளுக்கான பீஜ மந்திரம் ஹ்ரீம், சொல்லுங்க ஹ்ரீம். இதுதான் அம்பாளுக்கான பீஜ மந்திரம். அம்பாளுக்கான மந்திரங்கள் எல்லாம் சொல்லும் போது நீங்க ஒவ்வொரு மந்திரமும் லலிதா திருசதி படிக்கிறீங்கன்னா, லலிதா சகஸ்ரநாமம் படிக்கிறீங்களா, அதுல ஹ்ரீம் அப்படின்ற வார்த்தை வரும். ஹ்ரீம் அப்படின்றது அம்பாளுக்கான பீஜ மந்திரம். இவன் ஹ்ரூ ஹ்ரூனால ஹ்ரீம்னு சொல்லல, அம்பாள் வந்துட்டாலாம் அனுகிரகம் பண்றதுக்கு. இப்ப இவன் வந்து நிக்கிறான், இதுக்குள்ள பன்றி உள்ள போயிருக்கான்னு கேட்கிறான் அம்ப வச்சுக்கிட்டு. இவன் சத்தியத்தை விரதமாக கொண்டிருக்கக்கூடியவன். பன்றி உள்ள இருக்குன்னு சொன்னா பன்றியோட உயிர் போயிடும், இல்லைன்னு சொன்னா பொய் சொன்னா பாவம் வரும். என்ன பண்றதுன்னு தெரியல. ஹ்ரூ ஹ்ரூனால இது அம்பாள் அவளுக்கு பேசுகிற ஆற்றலை கொடுத்தால் என்ன பேசினானா, பார்ப்பவன் சொல்கிறான் இல்லை, சொல்பவன் பார்க்கிறான் இல்லை. பார்ப்பவன் சொல்கிறான் இல்லை, சொல்பவன் பார்க்கிறான் இல்லை. இது என்ன தத்துவம் தெரியுமா? சத்தியவிரதன் என்ன சொல்றானா, நீங்க தெய்வத்தை நீங்க பாத்தீங்கன்னா, முருகன் உங்களுக்கு காட்சி கொடுக்கிறார், இல்ல கனவுல வர்றார், சிவபெருமான் வர்றார், நம்ம அம்பாள் பாகம் பிரியல் வர்றார்னா நம்ம அதை மனசோட வச்சுக்குவோம், ஊரெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்க மாட்டோம். யாராவது ஒருத்தர் தெரியுமா சிவபெருமான் தினமும் என் கனவுல வர்றார், தெரியுமா அம்பாள் தினமும் என்கிட்ட பேசுறானா, அவங்க தெய்வத்தை பார்க்கல, அவ்வளவுதான் விஷயம். பார்ப்பவன் சொல்கிறான் இல்லை, சொல்பவன் பார்க்கிறான் இல்லை. இப்ப தெய்வம் வந்து காட்சி கொடுக்குதுன்னு சொன்ன முதல்ல நீங்க நம்புவீங்களா? சொல்லுங்க பாப்போம். இப்ப நான் சொல்றேன், தெரியுமா சிவபெருமான் தினமும் என் கனவுல வந்து காட்சி கொடுத்தா நீங்களா நம்பவா போறீங்க? நம்ப மாட்டீங்க. நம்ம உணர்வின் மூலமாக இறைவரை உணர்கிற போது அதை ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டோம் என்று சொன்னவன் தான் சத்தியவிரதர். இந்த கதை எதுக்கு சொல்றேன்னா, ஹ்ரீம் என்று கூட சொல்ல தெரியாமல் ஹ்ரூ ஹ்ரூ என்று சொல்பவனுக்கு அம்பாள் அருள் செய்தாள் என்றால், நீங்கள் மந்திரங்களை படிக்கிற போது ஒருவேளை தவறுதலாக சொல்லிவிட்டால் நிச்சயமாக நம்முடைய தெய்வங்கள் தண்டிக்க மாட்டார்கள். அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீ ஏன் தப்பா சொன்ன அப்படிலாம் கிடையாது. இது தேவி மகாத்மியத்துல வரக்கூடிய கதை. இந்த கதை ஒரே ஒரு விஷயம், கடவுள்கிட்ட நம்ம ஒரு விஷயத்தை கேட்கும் போது நல்லவங்களா இருந்து கேட்கணும். நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது காரைக்கால் அம்மையாரினுடைய பதிகத்தை அவர்கள் பாடிக்கொண்டிருந்தார்கள், ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நம்முடைய முன்னோர்களை பத்தி, நம்முடைய அருளாளர்களை பத்தி நம்ம பிள்ளைங்கள்ட்ட சொல்லணும். ஆனா இன்னைக்கு 2K கிட்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அவங்கள உட்கார வச்சு சாமி கும்பிட வைக்கிறது, அவங்கள கும்பிட வச்சு பதிகங்கள் படிக்கிற வைக்கிறது.
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பாட்டு ஒன்று எல்லாரும் பாடிக்கிட்டு இருந்தாங்க. என்ன தெரியுமா? அப்பண்ணா பாத்தியா, அப்புறம் சீச்சி சீரன் உனைச்சி, யார பார்த்தாலும் இதை தான் பாடிக்கிட்டு இருந்ததுங்க. நான் கேட்டேன், இதுல என்ன பாட்டு? அதுங்க சொல்லிச்சுங்க, வைப். 2K கிட்ஸ்க்கு தெரிஞ்சதெல்லாம் வைப் மட்டும்தான் சார். பாட்டு கேட்டா அழுக வரும். மலர்ந்தும் மலராத பாதி மலர் போலன்னு பாட்டை கேட்கும் போதெல்லாம் அழுக வரும். இந்த அம்மா அப்பதான் அவங்க அண்ணனை பார்த்திருப்பாங்க. ஆனாலும் அண்ணன் கிளம்பி போய் அரை மணி நேரத்துல மலர்ந்தும் மலராதன்னு பாட்டு வந்துச்சுன்னா இந்த அம்மா கண்ணுல இருந்து கண்ணீர் வழியும். சிறகில் என்னை மூடி அருமை மகள் போல வளர்த்த கதை சொல்லவா, கனவில் நினையாத காலம் வந்து பிரித்த கதை சொல்லவா. அவ்வளவுதான். நம்ம சமைக்க மாட்டாங்க, அழ ஆரம்பிச்சுடுவாங்க. வார்த்தைகளை கேட்டா அழுக வரணும். 2K கிட்ஸ்க்கு அந்த உணர்வு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வைப். வைப் மட்டும்தான். உண்மையான வைப் எங்க இருக்கு தெரியுமா? நம்ம அருணகிரியார் பண்ண திருப்புகள்ல தான் இருக்கு. அருணகிரியாருக்கு முன்பும் சரி, அருணகிரியாருக்கு பின்பும் சரி, அவரை போல சந்த பாடல்கள் யாரும் கொடுக்கல, இனி கொடுக்கவும் முடியாது. இப்ப ஒரு திருப்புகள் சொல்றேன் கேளுங்க. துப்பாரப்பா டற்றி மொய்க்கால் சொற்பா விழிமு குணமோகம் துற்றாயப்பி டற்றோலிற்றே சுற்றா மதன பிணித்தோயும் இப்பா வக்கா எத்தா சைப்பா டெற்றே உலகிற் பிறவாதே எத்தார் வித்தார் அத்தே கிட்டா எட்டா அருளை தரவேனும் தப்பா மற்பா டிச்சே விப்பார் தத்தாம் வினையை களைவோனே தற்காலிச்சோர் செற்றாய்மை போ தத்தாய் தனிகை தனிவேலா அப்பா ஹைப்பா லைப்போல் சொர்க்கா வற்பாவதன தனிவோனே அத்தா நித்தா முத்தா சித்தா அப்பா குமர பெருமாளே. இது நம்முடைய தமிழ் பாட்டு. அருணகிரியாருக்கு மட்டும்தான் அந்த தமிழ் இருக்கு. அது முருகன் கொடுத்த தமிழ். இந்த தெய்வங்கள் நமக்கு எப்படியெல்லாம் அருள் செய்கிறார்கள் என்பதைத்தான் நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்து பார்க்க போறோம். ஒரே ஒரு செய்தி, வாழ்க்கையில கஷ்டம் வந்தா முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? யாரை திட்டுவோம்? சாமியை தான் திட்டுவோம். ஏன்னா அந்த சாமி தான் பதிலுக்கு திட்டாது. உனக்கு நான் பாத யாத்திரை வந்தேன், பால்காவடி எடுத்தேன், எப்படியெல்லாம் கும்பிட்டேன், நீ இருக்கியா, கண்ணை திறந்து பாக்குறியா? உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்றேன், இப்பவும் சொல்றேன். நான் ரொம்ப சின்ன பொண்ணு உங்க எல்லாரையும் விட. ஐயாக்கள்லாம் எவ்வளவு ஆன்மீகவாதிகள், எவ்வளவு பூஜை பண்ணியிருப்பாங்க. ஐயா போன்றவர்கள் அவங்கெல்லாம் வந்து என்னை மதிச்சு பேச கூப்பிட்டது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாரும் நெத்தி நிறைய விபூதியோட இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம், மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு. இந்த விபூதினா என்ன அர்த்தம் தெரியுமா? பூதினா என்ன அர்த்தம், விபூதினா என்ன அர்த்தம்ன்றத உங்களுக்கு சொல்றேன். ஒரு வார்த்தைக்கு முன்னாடி வி அப்படின்ற எழுத்து வந்துச்சுன்னா அதற்கு மேல் இன்னொன்று இல்லைன்னு அர்த்தம். பூதினா செல்வம், விபூதினா இதற்கு மேல் இன்னொரு செல்வம் இல்லை என்று பொருள். மிகப்பெரிய பல வருடங்களாக சிவத்தொண்டு செய்யக்கூடிய, ஆலய தொண்டு செய்யக்கூடிய பெருமக்கள் இருக்கிறீர்கள். நம்ம எல்லாருமா சேர்ந்துதான் சிந்திக்க போறோம், வேற ஒண்ணும் இல்லை. நம்முடைய ஆன்மீகம்ன்றது என்கிட்ட கேட்பாங்க, ஏமா ஆன்மீகம் அதிகமா பேசுறீங்க? முதல்ல ஆன்மீகம்ன்றது மனசு நல்லா இருக்கிறதுக்கு சார், மனசு நல்லா இருக்கிறதுக்கு. இப்ப உங்கள்ட்ட ஒரு விஷயம் கேட்டேன், நீங்க சாமி கிட்ட ஒரு விஷயம் கேட்கறீங்க, நடக்கலன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா திட்டுவேன்னு சொன்னீங்கல்ல. எல்லாருமே திட்டுவோம்ல, நான் உட்பட எல்லாரும் அதை தானே பண்ணுவோம். பழனியில முருகன் மாநாடு நடந்துச்சு. தேதி அறிவிச்ச உடனேயே நம்மள கூப்பிடுவாங்கன்னு நினைச்சேன், கூப்பிடல. எனக்கு என்னன்னா, நம்ம எவ்வளவோ முருகனை பத்தி பேசுறோம், எத்தனையோ வெளிநாடுகளுக்கு போறோம், நம்ம தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு முருகன் மாநாட்டுக்கு நம்மள கூப்பிடலையே, அந்த வருத்தம் இருக்கும்ல. இருந்தது, மாநாடு முடிந்துருச்சு, சரி பரவாயில்ல அப்படின்னு அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். ஆனா நான் எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் ஒரு 10 பேர் மேடை கிட்ட வந்து, ஏமா நீங்க முருகன் மாநாட்டுல பேசல, ஏமா நீங்க முருகன் மாநாட்டுல பேசல, கூப்புள்ள போகல, நான் என்ன கூப்பிட்டா போகாம இருந்தேன். அப்படி மேடையில பேசிட்டு இறங்குவோம். நம்மள பாராட்ட போறாங்கன்னு வந்தா பார்த்தா, நம்மள பாராட்ட போறாங்க அப்படின்னு பார்த்தா வந்து நின்னுட்டு, நீங்க ஏன் முருகன் மாநாட்டுல பேசல? எங்க போனாலும் இதை கேக்குறாங்க சார். ஒரு நாள் மனசு தாங்காம முருகன் முன்னாடி உட்கார்ந்து வீட்டுல, முருகா பழனி முருகன் மாநாட்டுல என்ன பேச கூப்பிடல, சரி அவங்க என்ன கூப்பிடணும்னு நினைக்கல, ஆனா நீ நினைச்சிருந்தா அந்த வாய்ப்பை எனக்கு வாங்கி கொடுத்துருக்கலாம்ல. ஒருவேளை உன்னை பத்தி பேசுறதுக்கு எனக்கு இன்னும் தகுதி வரலன்னு நினைக்கிறியாப்பா? சரி இருக்கட்டும், நான் தகுதிப்படுத்திக்கிறேன். ஆனா முருகா, எங்க போனாலும் நீங்க ஏன் முருகன் மாநாட்டுல பேசல, நீங்க ஏன் முருகன் மாநாட்டுல பேசல, அந்த பொண்ணெல்லாம் பேசுச்சுமா, நீங்க ஏன் பேசலன்னு கேக்குறாங்கடா. இது எனக்கு கஷ்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு 2 சொட்டு கண்ணீர் விட்டு அழுத.
ஒரு வாரம் கழிச்சு விஜய் டிவில இருந்து போன் பண்ணி சூப்பர் சிங்கர்ல முருகன் பாடல்கள் சுற்றுக்கு நீங்க பேச வரணும்னு கூப்பிடுறாங்க. அது பாட்டு நிகழ்ச்சி, எனக்கும் பாட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. சரின்னு அந்த நிகழ்ச்சிக்கு போறேன். நிகழ்ச்சி டிவில வருது, அது ஃபுல்லா ட்ரெண்டிங் ஆகுது என்னோட வீடியோஸ்லாம். அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் எங்க போனாலும் என்னை பார்க்கிறவங்கலாம், விமான நிலையத்துல, கோவில்ல, சாப்பிட போகும்போது, ரெஸ்டாரண்ட்ல, எங்க போனாலும், துணி எடுக்க போகும்போது, ஜவுளி கடையில யார் என்கிட்ட வந்து பேசினாலும் இன்னைக்கு வரைக்கும் அம்மா முருகனை பத்தி சூப்பரா பேசுனீங்க, அம்மா முருகனை பத்தி சூப்பரா பேசுனீங்க, அம்மா முருகனை பத்தி சூப்பரா பேசுனீங்கன்னு சொல்றாங்க. நான் யோசிச்சு பாக்குறேன், முருகா ஏன் நீங்க முருகன் மாநாட்டுல பேசலன்னு எல்லாரும் கேட்கிறாங்கடா, எனக்கு கஷ்டமா இருக்குன்னு அழுதேன். முருகன் பார்த்தான், உடு, இனிமே உன்னை யாரு பார்த்தாலும் முருகனை பத்தி சூப்பரா பேசுனீங்கன்னு சொல்ல வைக்கிறேன்னு எவ்வளோ பெரிய ஒரு அற்புதத்தை முருகப்பெருமான் நிகழ்த்தி இருக்கிறார். இதை நான் ஒரு மேடையில பேசும்போது ஒருத்தர் சொன்னார், அம்மா நீங்க அந்த மாநாட்டுல பேசிருந்தீங்கன்னா லைவ்ல எத்தனை பேர் பார்த்திருப்பாங்கன்றது தெரியல, ஆனா அதுக்கப்புறம் நீங்க பேசினதுதாம்மா நிறைய மக்கள் கிட்ட போய் சேர்ந்துச்சு. அப்போ என்னன்னா, நாம கடவுள் கிட்ட ஒரு விஷயம் கேட்கிறோம், அது நடக்கலன்னா கடவுள் நிச்சயமாக அதைவிட பெரிதாக ஒன்றை தருவான் என்பது நிச்சயம். அப்துல் கலாம் விமானப்படையில சேர்றதுக்கு தேர்வு எழுதுறார். அவர் விமானப்படைக்கு தேர்வாகல, மனசுலாம் உடைஞ்சு போய் சுவாமி சிவானந்தரை வந்து சந்திக்கிறார். தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றிலே அப்துல் கலாம் அவர்கள் இந்த சம்பவத்தை எழுதுறார். சுவாமி சிவானந்தரை போய் சந்திக்கிறார். இதுல நான் விமானப்படையில தேர்வாகலன்றதுனால நான் சுவாமி சிவானந்தரை போய் சந்திக்கிறேன், எங்களுக்குள்ள மதம் என்கிற வேறுபாடு இல்லை. இந்த வரி அப்படியே எழுதியிருக்கிறார் அப்துல் கலாம். சிவானந்தர் அவருக்கு சில அறிவுரைகளை சொல்கிறார் அப்துல் கலாமுக்கு. ஆன்மீக மெய்யன்பர்களே, விமானப்படையில் நான் தேர்வாகவில்லை என்று மனம் துவண்டு போனார் அப்துல் கலாம். ஆனால் அவரை இறைவன் எப்படி உயர்த்தினான் தெரியுமா? அது எந்த இறைவனாக வேண்டுமானாலும் இருக்கலாம், அவர் கும்பிடுற இறைவனாக இருக்கலாம், நாம கும்பிடுற தெய்வமா இருக்கலாம், பிரபஞ்சமா இருக்கலாம். ஆனால் உங்களை வாழ்க்கை எப்படி உயர்த்தும்ன்றதுக்கு உதாரணம் சொல்றேன். விமானப்படையில் தேர்வாகவில்லை என்று வருந்திய அப்துல் கலாம் பல வருடங்கள் கழித்து இந்த இந்திய திருநாட்டின் குடியரசுத் தலைவர் ஆகிறார். தரைப்படை, விமானப்படை, கப்பல் படை என்று முப்படைகளுக்கும் தலைவன் ஆகிறார். விமானப்படைக்கு தேர்வாகவில்லை என்று துவண்டு போயிருந்த மனிதன் தான் பிற்காலத்தில் முப்படைகளுக்கும் சேர்த்து தலைவனாக மாறினான். அப்ப வாழ்க்கையில நீங்க கேட்ட ஏதாவது ஒண்ணு கிடைக்கல அப்படின்னா தெய்வம் அதைவிட சிறப்பான ஒன்றை நிச்சயமாக கொடுக்கும் அப்படின்றத நாம நம்பணும். பிள்ளைகளுக்கு சொல்லணும், பரவாயில்லப்பா, இன்னைக்கு 2K கிட்ஸ்லாம் தோல்வினா என்னன்னு தெரியாது சார், எல்லாமே கொடுத்து பழகிட்டோம். நமக்கெல்லாம் புது ட்ரெஸ் வேணும்னா பொங்கல் வரணும், தீபாவளி வரணும், இட்லி சாப்பிடணும்னா தீபாவளி வரணும். நம்ம பிள்ளைகளுக்கு அப்படி இல்லை, நினைச்ச நேரத்தில் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறோம், நினைச்ச சாப்பாடை வாங்கி கொடுக்குறோம், கேட்டு இல்லைன்னு சொல்ல மாட்டேன்ற. இன்னைக்கு கூட பைக்ல ரேஸ் போய் ஒருத்தன் சென்னையில மோதி ஒரு 2 பெண் குழந்தைகளின் தகப்பன ஒருத்தன் கொண்டு இருக்கிறான். பைக் வாங்கி கொடுக்குறோம். என்கிட்ட ஒரு அம்மா சொன்னாங்க, பைக் வாங்கி தரலன்னா நான் செத்துருவேன்னு என் பையன் அழுகுறான், எனக்கு வேற வழி தெரியல, கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம். அதனாலதான் பிள்ளைகளுக்கு ஒரு தோல்வியை கூட சந்திக்க தெரியல. நம்முடைய அருளாளர்கள் பாருங்க, எல்லாமே எளிதா கிடைச்சதா? ராமானுஜர் திருக்கோஷ்டியூர் நம்பிக்கிட்ட போனார், 18 முறை திருப்பி அனுப்பினார் திருக்கோஷ்டியூர் நம்பி. மாணிக்கவாசக பெருமான் எல்லாரையும் கூட்டிட்டு போனியேப்பா, சிவபெருமானை பார்த்து அழுதார், என்ன மட்டும் தனியா விட்டுட்டு போயிட்டியே. அவர் அப்போது அழுது பாடி கொடுத்ததுதான் இன்றைக்கு நாம் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருவாசகம். எல்லாருக்கும் வெற்றி ஒரு நாள்ல கிடைக்கல. நீங்க அருளாளர்கள் வாழ்க்கையெல்லாம் எடுத்து பாருங்க, எத்தனை முறை அவங்களுக்கு கஷ்டப்பட்டு கிடைச்சது. நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுத்து பழகிடுறோமா, அதனால எக்ஸாம்ல ஃபெயில் ஆனா தாங்க முடியல, காதல்ல தோல்வி வந்தா தாங்க முடியல, இன்டர்வியூல தோத்து போனா தாங்க முடியல, வாழ்க்கையில தோத்துட்டா நம்ம ஜெயிக்கலாம்னா சொன்னா அதுங்களுக்கு புரியல. அதுக்குத்தான் இந்த மாதிரியான ஆன்மீக சொற்பொழிவுகளை வச்சாங்க. ஏன் சார் சொற்பொழிவு ஏற்பாடு பண்றாங்க? ஏன் தெரியுமா? இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்களே, எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நான் சொல்றேன், நீங்க கேட்கிறீங்கல்ல. வள்ளுவர் சொல்றார், தினைத்தானும் நல்லவை கேட்க,
கொஞ்சமாவது வாழ்க்கையில நீ நல்லது கேளு, உன் வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். வள்ளுவர் சொல்றார். உதாரணம் சொல்றேன் பாருங்க. இப்ப இவங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், நீங்க ஏமா இவ்வளவு தூரம் பயணம் பண்ண வந்து 2 மணி நேரம் பேசுறீங்க, நாங்க ஏமா சீரியல்லாம் விட்டுட்டு இங்க உட்கார்ந்து இதெல்லாம் கேட்கணும்? எதுக்கு இந்த சொற்பொழிவு தெரியுமா? விஸ்வாமித்திரரை பார்க்கிறதுக்கு வசிஷ்டர் வரார். வசிஷ்டர் வாயால பிரம்மரிஷி பட்டம் வாங்கினவர் இவரை பார்க்கிறதுக்கு வசிஷ்டர் வரார். 2 பேரும் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசியிருப்பாங்க? தங்கம்லாம் இப்படி ஏறிடுச்சு, 1 பவுன் 1 லட்சத்துக்கு வந்துருச்சு, இப்படியா பேசிட்டு இருப்பாங்க? அவங்க பேசினது நல்ல விஷயங்களை பேசியிருப்பாங்க, இந்த நாட்டு மக்களுக்கான நன்மைகளை பேசியிருப்பாங்க. பேசி முடிச்சுட்டு வசிஷ்டர் சொன்னார், நான் கிளம்புறேன். விஸ்வாமித்திரர் சொன்னார், சுவாமி என்னுடைய ஆசிரமத்துக்கு வந்தீங்க, இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தீங்க, நான் உங்களுக்கு ஏதாவது அன்பளிப்பு கொடுக்கணும்ல, அதனால இத்தனை ஆண்டு காலம் நான் செய்த தவத்தின் பலனை உங்களுக்கு கொடுக்கிறேன். இத்தனை வருஷம் நான் தவம் பண்ணிருப்பேன்ல, அதுக்கு ஒரு பலன் இருக்கும்ல, அதை உங்களுக்கு கொடுக்கிறேன். இப்ப வசிஷ்டர் ஏதாவது கொடுக்கணும்ல, நம்ம எதுக்கு மொய் எழுதுறோம்? நாம 100 ரூபாய் வச்சா அவங்க பதிலுக்கு 100 ரூபாய் வைப்பாங்க, அதுதானே முறை. இப்ப வசிஷ்டர் பதிலுக்கு ஏதாவது கொடுக்கணும்ல. அவர் சொன்னார், மகிழ்ச்சி விஸ்வாமித்திரா, இத்தனை ஆண்டு காலம் நீ செய்த தவத்தின் பலனை எனக்கு கொடுத்தாய் அல்லவா, அதற்காக நான் உனக்கு ஒன்று தருகிறேன். இப்ப நாம ஒரு 1/4 மணி நேரம் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தோம்ல, இந்த பலனை உனக்கு தருகிறேன். அவருக்கு எப்படி இருக்கும்? இதுவும் உண்மையா? நான் இத்தனை வருஷமா தவம் பண்ண பலனை உனக்கு தரேங்கிறேன், நீ இவ்வளவு நேரம் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் பேசிட்டு இருந்த பலனை தரேங்கிற நினைச்சிருப்பாரு தானே. அதை புரிஞ்சுக்கிட்டார் வசிஷ்டர். சொன்னார், விஸ்வாமித்திரா, என் தவத்தின் பலனுக்கு முன்னால் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்த இந்த சிறிது நேர பலன்லாம் ஒரு பெரிய விஷயமா நீ நினைக்கிறீல்ல, நான் உனக்கு புரிய வைக்கிறேன் வா அப்படின்னு 2 பேரும் கிளம்பி கைலாயத்துக்கு வந்து சிவபெருமான்கிட்ட கேட்கிறாங்க. இப்ப நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோமே, இதுக்கு ஒரு பலன் இருக்கே, அந்த பலன் பெருசா இல்ல இத்தனை வருட காலம் செய்த தவத்தினுடைய பலன் பெருசா? சிவபெருமான் சொன்னார், எனக்கு என்ன வேற வேலை இல்லையா, நிறைய வேலை இருக்கு, நீங்க போய் பெருமாள்கிட்ட போய் கேளுங்க. பெருமாள் சொன்னார், எனக்கும் நிறைய வேலை இருக்கு, வேணா இந்த ஆதிசேஷன் அவன் தான் என்ன தாங்கிட்டு இருக்கிறான், அவன்கிட்ட வேணா கேளுங்க. இப்ப ஆதிசேஷன் கிட்ட 2 பேரும் கேட்கிறாங்க, பா இத்தனை ஆண்டு காலம் விஸ்வாமித்திரர் செய்த தவத்தின் பலன் பெரிதா, ஒரு 1/4 மணி நேரம் நாங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தோமே, இந்த பலன் பெரிதா? ஆதிசேஷன் சொன்னா, நான் உலகத்தை தாங்குன்னு தாங்கிட்டு இருக்கிறேன், உலகத்தையே நான் தாங்கிட்டு இருக்கிறேன், கஷ்டமா இருக்கு, ஒண்ணு பண்ணுங்க, உங்க தவத்தின் பலன் இருக்குல்ல, அது மேல இந்த உலகத்தை நான் தாங்கிட்டு இருக்கேன், அந்த வெயிட்ட கொஞ்ச நேரம் வைக்கிறேன், தாங்குதான்னு பாப்போம், அப்புறம் பதில் சொல்றேன். இந்த உலகத்தினுடைய தாங்கிட்டு இருக்கிறதுல ஆதிசேஷன், அதெல்லாம் வச்சா தாங்க முடியல, அதாலேயே ஆதிசேஷன் சொன்னா, 2 பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தீங்களே, அந்த பலன் மேல இந்த வெயிட்ட வச்சுட்டு பதில் சொல்றேன்னு வச்சா அது தாங்குச்சான். அப்போதான் விஸ்வாமித்திரருக்கு புரிஞ்சது, இத்தனை ஆண்டு காலம் தவம் செய்த பலனை விட ஒரு 1/4 மணி நேரம் நல்ல விஷயத்தை பேசினால் கேட்டால் அதற்கு கிடைக்கக்கூடிய பலன் அதிகம் என்பது அவருக்கு புரிஞ்சுதான். ஏன் இப்ப இந்த மாதிரி சொற்பொழிவு எல்லாம் ஏற்பாடு பண்றாங்கன்னு தெரியுதா? 4 நல்ல விஷயங்களை நம்மலாம் கேட்கணும், வாழ்க்கையில அதெல்லாம் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான். இந்த சிவபெருமான் இருக்கிறாரே, எல்லாரும் அடிச்சிருக்கிறாங்க, அவரை எல்லாரும் அடிச்சிருக்கிறாங்க. அர்ஜுனன் வில்லால அடிச்சான், கண்ணப்ப நாயனார் செருப்பு காலை வைத்தார், அதை மிதிக்கிறார்னு சிவபெருமானே சொல்றார். என்ன சொல்றாருன்னா, அவன் காலை வைத்து மிதித்தது என்னுடைய முருகன், சின்ன குழந்தை முருகன் என் நெஞ்சில் எட்டி உதைத்ததை விட எனக்கு மகிழ்ச்சி, சிவபெருமானே சொல்றார். பாண்டிய மன்னன் பிரம்பால அடிச்சான். ஏன் அடிச்சாங்க தெரியுமா? எல்லாரும், அவனுக்கு அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாது. சிவபெருமானுக்கு என்னெல்லாம் போட்டு அர்ச்சனை பண்ணலாம் சொல்லுங்க? வில்வம், அப்புறம் பூவு, வாசனை மலர்கள் எல்லாம் போட்டு அர்ச்சனை பண்ணலாம். சாக்கிய நாயனார்னு ஒருத்தர் கல்லை எடுத்து போட்டு அர்ச்சனை பண்ணுவார். தினமும் ஒரு கல்லை எடுத்து போடுவார். ஒரு நாள் அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறார், சிவபெருமான் கூப்பிட்டாரா, சாக்கியா என்ன எனக்கு இன்னைக்கு அர்ச்சனை பண்ணாம போற? மறந்துட்டு ஒருத்தன் போறால, எப்பா டெய்லி கல் எடுத்து என்ன அடிப்பான், இன்னைக்கு தான்பா சும்மா போறான் அப்படின்னு நினைக்காம
இந்த சிவ பரம்பொருள் என்னப்பா எனக்கு அர்ச்சனை பண்ணாம போறியேன்னு கேட்டது. அந்த தெய்வம் நீங்க ஏதாவது ஒண்ணு சாமி கூட தப்பு பண்றவங்களை வந்து தண்டிக்குமா? சத்தியமா தண்டிக்காது. அதனால யூடியூப்ல வாட்ஸ்அப்ல வரதெல்லாம் பார்த்து பயந்துக்காதீங்க. ஐயோ அந்த சாமிக்கு அப்படி சொன்னா இப்படி ஆயிடுமா, இப்படி பண்ணா அப்படி ஆயிடுமா, அப்படிலாம் கிடையவே கிடையாது. எப்படி கும்பிட்டாலும் நம்முடைய தெய்வங்கள் ஏற்றுக்கொள்ளும். இந்த அம்பாள் இருக்கிறாளே, அபிராமி பட்டருக்காக அமாவாசை அன்றைக்கு பௌர்ணமியை வர வைத்தாள். எல்லாரும் கேள்வி கேட்பாங்க, எப்படிங்க அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமி வரும்? அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த கதை என்ன சொல்லுது தெரியுமா? வாழ்க்கையில ஒரு பெரிய இருட்டு நம்மை சூழும் போது, அம்மா மாசம் 2 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன், வேலை போயிருச்சு, வேலையை விட்டுட்டேன், என்ன பண்றதுன்னு தெரியல, அடுத்த மாசம் இஎம்ஐ இருக்கு, வாடகை கட்டணும், கரண்ட் பில் கட்டணும், என்ன பண்றதுன்னு தெரியலமா, பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணியிருந்தோம், பையனுக்கு நிச்சயம் பண்ணியிருந்தோம், திடீர்னு கல்யாணத்துல பிரச்சனை, என்ன பண்றதுன்னு தெரியல, டாக்டர் உடம்புல இப்படி ஒரு நோய் இருக்குன்னு சொல்லிட்டாரு, என்ன பண்றதுன்னு தெரியல. வாழ்க்கை எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்குமா? இருக்காது. ஏதோ ஒரு இருட்டு சூழும் போது அம்பாளை இறுக பற்றி கொண்டால் அம்பாள் நிச்சயமாக நமக்கு பௌர்ணமி வெளிச்சத்தை கொடுத்து அந்த இருளை நீக்குவாள். இதுதான் அந்த அபிராமி பட்டனுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. என்னெல்லாம் கொடுப்பா அம்பாள்? தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும். இந்த உலகத்துல எதெல்லாம் நல்லதுன்னு இருக்கோ அதெல்லாம் கொடுப்பா. முதல்ல பணம் முக்கியம் வாழ்க்கைக்கு, தனம் தரும். நான் எப்பவுமே மேடைகள்ல பேசும்போது சொல்லுவேன், பணம் ரொம்ப முக்கியம், நல்லா சேர்த்து வைங்க. அதுவும் இப்பெல்லாம் வந்து லாக்டவுனுக்கு அப்புறம், கொரோனா காலத்துக்கு அப்புறம்லாம் யாரும் யாருக்கும் பணம் கொடுத்து உதவுற நிலைமையில இல்லை. இதுதான் உண்மை. நீங்க 2020 கொரோனாக்கு முன்னாடி கூட நண்பர்கள்ட்ட பணம் கடன் ஈஸியா வாங்கிடலாம், கொடுக்கறதுக்கு ஆட்கள் இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப கஷ்டத்துக்கு வந்துட்டதுனால பணம் கொடுத்து உதவும் ஆள் இல்ல. பணத்தை நல்லா சேர்த்து வைங்க, பணம் ரொம்ப முக்கியம். பணத்தை வச்சு என்னங்க பண்ண போறோம் அப்படின்லாம் யாராவது சொன்னா நம்பாதீங்க. பணம் இருந்தாதான் மதிப்பாங்க. தனம் தரும், கல்வி தரும், படிப்பு ரொம்ப முக்கியம். சகலகலாவல்லி மாலையில குமரகுருபர் பாட்டிலேயே என்ன தெரியுமா சொல்றார்? முதல் பாட்டை தொடங்கும் போதே சொல்றார், அம்மா சிவபெருமான் அழித்தல் தொழிலை செய்து கொண்டே இருப்பதால் அவன் பித்தனாகி விட்டான், திருமால் காத்தல் தொழிலை செய்து கொண்டே இருப்பதால் அவன் அயர்ந்து தூங்கிக் கொண்டே இருக்கிறான். இப்படி எல்லாம் நம்ம பேசும்போது அப்ப அந்த சாமி தான் பெருசா, இந்த சாமி தான் பெருசா, அப்படியெல்லாம் நாம கேள்வி கேட்க கூடாது. அது சொல்ல வருகிற விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கணும். சிவபெருமான் பித்தனாகி விட்டான், திருமால் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கிறான். ஆனால் கல்வி கடவுளாகிய சரஸ்வதியான உன் தயவில் வாழ்கிற உன் கணவன் பிரம்மன் மட்டும் படைப்பு தொழிலை செய்து கொண்டு வாழ்க்கையை கரும்பை போல இனிப்பாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். இது என்ன சொல்லுதுன்னா, கல்வியோட தயவு இருந்துச்சுன்னா வாழ்க்கை இனிக்கும், அவ்வளவுதான். சகலகலாவல்லி மாலையினுடைய முதல் பாடலே அதுதான் சொல்லுது. பிள்ளைகளுக்கு படிப்பு முக்கியம். அம்பாளை வழிபட்டா தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும். எதுக்குமே மனசு உடைஞ்சு போயிடக்கூடாது. தளராத மனம் தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளராத மனம் தரும், தெய்வ வடிவம் தரும். சில பேரை பார்க்கும்போது தேஜஸ், ஒரு மாதிரி பார்த்த உடனேயே ஆள் நல்லா இருக்கிறாங்களா அப்படின்னு தோணும்ல. இது வந்து கருப்பு சிவப்பு வெள்ளை அதெல்லாம் கிடையாது. கருப்பா இருக்கிறவங்களுக்கே அந்த கலை இருக்கும், முகத்துல வந்து ஒரு தேஜஸ் இருக்கும். அதுதான் தெய்வ வடிவும் தரும். நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும். அது ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறது. நல்லன எல்லாம் தரும். அம்பாளை கும்பிட்டா நமக்கு இதெல்லாம் கிடைக்கும். அவள் தான் நமக்கு அன்னையாக இருக்கக்கூடியவள், அம்பாளாக இருக்கக்கூடியவள். ஒரு விஷயம் நான் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றேன், ஆன்மீக மெய்யன்பர்கள் கிட்ட இதை நான் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றேன். 2 நாட்களுக்கு முன்பு தலைப்பு செய்தி, இந்தியாவில் மிக அசுத்தமான நகரம் என்று முதலிடத்தை பிடித்திருக்கிறது மதுரை. இந்தியாவிலேயே மிக 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 அசுத்தமான நகரம் எதுனா மதுரை. மதுரை எப்படிப்பட்ட மண், எப்படிப்பட்ட மண்! சிவபெருமான் 64 திருவிளையாடல்களை நிகழ்த்திய மண் அந்த மண். பரஞ்சோதியார் பாடுறார், ஐய வெண்ணுரை வரம்பினாகுமோ அடியர் உய்ய மாமணி வரிவளை விறகு விற்று உழன்றோன் பொய்யில்
வேதமும் சுமந்திட பொறாதகன் அரற்றும் செய்ய தாழ் மலர் சுமந்திட தவம் செய்யும் தெருக்கள்னர். ஐயோ, இந்த மதுரை தெருவுல தானே எங்க சிவபெருமான் வளையல் விற்றார், இந்த மதுரை மண்ணில தானே எங்க சிவபெருமான் விறகு விற்றார். அவர் நடக்கிறதுக்கு இந்த தெரு தவம் பண்ணிய தெரு என்று பரஞ்சோதியார் பாடினாரே, அந்த மதுரை இன்றைக்கு இந்தியாவிலேயே அசுத்தமான நகரங்களில் முதல் இடம். திருமாலும் பிரம்மனும் சிவபெருமானோட அடியையும் முடியையும் பார்க்க முடிஞ்சதா? இல்ல. திருமால் சிவபெருமானுடைய அடியை தேடி போனார், பார்க்க முடிஞ்சதா? இல்ல. பிரம்மன் சிவபெருமானுடைய முடியை தேடி போனார், பார்க்க முடிஞ்சதா? இல்ல. சிவபெருமான் மதுரையிலே பிட்டுக்கு மண் சுமந்தார், அந்த மண் சிவபெருமானுடைய முடியை பார்த்தது, நடந்தார். அந்த மதுரை மண் சிவபெருமானுடைய அடியை பார்த்தது. பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் கிடைக்காத அடிமுடி காணுகிற பேரு மதுரை மண்ணுக்கு தானையா கிடைச்சது. என்ன பண்ணி வச்சிருக்கோம் மதுரைய? அசுத்தமான நகரங்களில் முதல் இடம். மீனாட்சி சொக்கநாதருடைய வரலாறு எப்பேற்பட்ட வரலாறு. இன்னைக்குதான் ஒவ்வொரு நாளும் பல ஆயிரம் பேர் போறாங்க. ஒரு காலத்துல 2 பேர் தான் போனாங்க மீனாட்சி கோயிலுக்கு, 2 பேர். ஒருத்தர் மங்கையர்க்கரசியார், ஏன்னா அந்த அம்மா மதுரையினுடைய ராணி கூன் பாண்டியனுடைய மனைவி, அதனால அந்த அம்மா போனாங்க. பின்னாடியே அமைச்சர் குலச்சிறையார் போனார். ராணி போறதுனால இவர் கூட போனார். ஒரு காலத்துல 2 பேர் தான் மீனாட்சி கோயிலுக்கு போயிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அங்க சைவம் தழைச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் மங்கையர்க்கரசியார் தான், அந்த அம்மா தான். கூன் பாண்டியனாக இருந்த தன் கணவனை நின்ற சீர் நெடுமாறன் என்று மாற்றியவர் மங்கையர்க்கரசியார். அதனாலதான் சொன்னார், மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை வரிவலை கைமடம் மாணி பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தரும் பரவ பொங்கல் உருவன் பூத நாயகன் நாள் வேதமும் பொருட்களும் அருளி அங்கையர் கண்ணி தன்னோடும் அமர்ந்த ஆளவாய் ஆவதும் அதுவே. அந்த மதுரையோட நிலைமை இன்னைக்கு இப்படி இருக்குது. இப்ப நம்மளாம் கோவில்களுக்கெல்லாம் போனா சுத்தமா வச்சுக்கணும். விளக்கு ஏத்திட்டு இந்த ராகு காலத்துல துர்கைக்கு விளக்கு போடுறதுக்குன்னு கிளம்பி வருவாங்க. ஒரு கூடை ஒண்ணு எடுத்துக்கிட்டு 2 எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கிட்டு வந்து அங்கேயே புளிஞ்சு அதுலயே விளக்கு போட்டு, அந்த டைல்ஸ் எல்லாம் என்ன ஆகும் யோசிச்சிருக்கிறோமா என்னைக்காவது? அந்த கல்லெல்லாம் என்ன ஆகும்? ஆசிட் தானே அது. எலுமிச்சம்பழத்துல இருக்கிறது சிட்ரிக் ஆசிட் தானே. அதை புளிஞ்சு 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 ஒரே நேரத்துல எல்லாரும் புளிஞ்சு விளக்கு போட்டா அந்த கோவில் என்ன ஆகும்? இதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே கிடையாது. எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் சாமி எனக்கு நல்லது பண்ணலன்னு சாமியை திட்ட வேண்டியது. லண்டன்ல சொன்னேன், கோவில்லாம் சுத்தமா வச்சுக்கணும், நம்ம எப்படி சாமி கும்பிடுறதுன்னு தெரியாம யாரோ சொன்னதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லும்போது அங்க ஒரு சகோதரி சொன்னாங்க, லண்டன்ல கற்பக விநாயகர் ஆலயத்துல 3 நாள் சொற்பொழிவுக்கு போயிருந்தேன். இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, துர்கைக்கு ஒரு புடவை சாத்துறதுன்னு வேண்டி இருக்கிறாங்க. ஆனா எப்படி அளவு எடுக்கிறதுன்னு தெரியல. அதனால 1 முழம் மல்லிகைப்பூ வாங்கி துர்கை சிலையோட கழுத்துல இருந்து இந்த பாதம் வரைக்கும் இப்படி அளந்து பார்த்தாங்களாம். அளந்து பார்த்துட்டு, ஓ இந்த நீளம் சரி, இந்த நீளம் புடவை வாங்கினா சரியா இருக்கும் அப்படின்னு இவங்க கோயில்ல மற்ற சந்நிதி எல்லாம் கும்பிட்டு வலம் வராங்க. வரிசையில ஒரு 8 பேர் கையில 1 முழம் மல்லிகைப்பூட நிக்கிறாங்களாம். இவங்க போய் என்னன்னு கேட்டாங்களாம், ஹே இந்த சாமிய இப்படி மல்லிகைப்பூ வாங்கி கழுத்துல இருந்து கால் வரைக்கும் வச்சு நம்ம என்ன வேண்டிட்டாலும் நடக்குமா? இந்த அக்கா சொன்னாங்களாம், நான் புடவை சாத்துறேன்னு வேண்டி இருந்தேன், அதுக்காக நான் தான் மல்லிகைப்பூவை வாங்கி எவ்வளவு அளவுன்னு அளந்து பார்த்தேன், என்கிட்டயே வந்து நீ கதை விட்டுட்டு இருக்கிறியான்னு. சாமியை எப்படி கும்பிடணும், ஏன் கும்பிடணும், எது கும்பிடணும் அதெல்லாம் தெரியாது. யாராவது ஆரம்பிச்சு வச்சா அதை கண்மூடித்தனமா ஃபாலோ பண்ண முடியாது. சஷ்டி விரதம்னா 6 நாள் விரதம் தானே? நீங்க சொல்லுங்க, சஷ்டி விரதம்னா என்ன? 6 நாள் விரதம் தானே. புதுசா அதை மாத்தி, சஷ்டினாவே 6 தானேங்க. சஷ்டி விரதம் காலங்காலமா 6 நாள் விரதம் தானே இருந்தது. அதை கொஞ்சம் எக்ஸ்டென்ட்லாம் பண்ணி அப்புறம் அப்படிதான் பண்ணணும் இப்படிதான் பண்ணணும், இல்லைன்னா முருகன் வந்து வேளாலேயே குத்துவான் இப்படியெல்லாம் பயமுறுத்தி நம்மள, அப்படிலாம் கிடையாது. நம்முடைய தெய்வங்களை நம்ம எப்படியும் கும்பலாம், எப்படி கும்பிட்டாலும் ஏத்துக்கும். அதுதான் நம்முடைய தெய்வம். அம்பாளும் சரி, சிவபெருமானும் சரி, முருகனும் சரி, விநாயக பெருமானும் சரி. அதெல்லாம் முருகன்லாம் எப்பேற்பட்ட தெய்வம். இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லிட்டு போறேன். குடும்பம் நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணணும்னு அம்மையும் அப்பனுமாக இருக்கக்கூடிய சிவபெருமானும் அம்பாளும் நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அதை நான் சொல்றேன், சரியா? தெரிஞ்சுக்கங்க இந்த ரகசியம் எல்லாம். கல்யாணம் ஆகாத ஆண்கள் நல்லா கேட்டுக்குங்க. இல்ல கல்யாணம் ஆனவங்களும் கேட்கலாம், தப்பு கிடையாது. கல்யாணம் ஆகாத ஆண்கள் நல்லா கேட்டுக்குங்க. பெண்களுக்கு தேவை இல்லையாமனா பெண்களும் நல்லா கேட்டுக்குங்க.
சிவபெருமான் அம்பாள். இந்த அம்பாளை அபிராமி பட்டர் பாடுகிற போது சொல்கிறார், அம்மா உன் பாதத்தில் நிலவின் வாசம் வருகிறது, திங்கட்பகவின் மனம் நாரும் சென்னி வைக்க. அம்பாள் மேல மஞ்சள் வாசம் வரும், சந்தன வாசம் வரும், பூ வாசம் வரும், குங்கும வாசம் வரும். நிலா வாசம் எப்படி வந்துச்சு? அது அவளுடைய பாதத்திலிருந்து எப்படி நிலா வாசம் வந்துச்சு? எப்படி வந்துச்சு நான் சொல்லட்டுமா? அபிராமி பட்டர் சொல்றார், அம்மா உன் பாதத்தில் நிலவின் வாசம் வருகிறது. ஏன் தெரியுமா? தலையில் நிலவை சூடி இருக்கக்கூடிய ஒருவன் உன் பாதத்தில் விழுந்து விழுந்து வணங்குவதால் நிலவின் வாசம் வருகிறது. தலையில் நிலவை சூடி இருப்பவன் யார்? சிவபெருமான். இந்த அம்மாவுக்கு யார்? அப்ப கணவனாக இருந்தால் மனைவியின் காலில். இந்த அப்பா பண்றத பையன் முருகன் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான், அவனும் ஃபாலோ பண்றானா. அருணகிரியார் பாடாரு, வள்ளி பாதம் பணிவோனே. ஒன்னு தெரியுது, கடவுளா இருந்தாலும் கணவன் என்று வந்துவிட்டால் மனைவி காலில் விழுந்தா பொழைச்சுக்கலாம். பெண்களுக்கெல்லாம் நல்லா புரிஞ்சுதா? இவ்வளவு நாளா தெரியாம போயிருச்சுமா, பரவாயில்ல, நாளையில இருந்து எங்க வீட்டுல இது ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். சிவபெருமானே மனைவி கால்ல விழுவுறாரா, முருகனே மனைவி கால்ல விழுவுறாரா, உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்றாதீங்க. பரவாயில்ல, இதெல்லாம் நம்ம உரிமை தெரிஞ்சுக்கணும். ஒரு குடும்ப மகிழ்ச்சியா இருக்கணும்னா இப்படி எல்லாம் இருக்கணும் என்பதை தெய்வங்கள் வாழ்ந்து காட்டி இருக்கிறார்கள். கல்யாணம் ஆகாத ஆண்கள்லாம் கேட்டுக்கிட்டீங்களாப்பா? முருகப்பெருமான் இருக்கிறானே, எதிரிக்கும் அருள் செய்தவன். எல்லா தெய்வங்களும் எதிரியை சம்ஹாரம் செய்தார்கள், எல்லா தெய்வங்களும். ஆனால் முருகன் அப்படி அல்ல. அவன் சூரபதுமனை வதம் செய்ய கிளம்பிய போது சின்னஞ்சிறு குழந்தை முருகன். சூரபதுமன் சொன்னார், டே பல்முளைக்காத பாலகா. சிறுவன் கூட சொல்லல, சிறுவன் வேற பாலகன் வேற. பாரதி சொன்னா, சிறு குழந்தையை வையாதே பாப்பா. பாப்பா வேற, குழந்தை வேற. இவன் சிறுவனை கணக்குல எடுத்துக்கல முருகனை. சூரபதுமன் பாலகன்றான். அது எப்படிப்பட்ட பாலகன்? பல்முளைக்காத பாலகன்றான். பல்லு முளைக்காத பாலகனே உயிர் பிச்சை தர ஓடி போங்கிறான். ஓடி போயிடு, போய் விளையாடுற, போருக்கு எதுக்கு வந்த? இப்போ எல்லாரும் செத்து போறாங்க, சூரபதுமன் கூட இருக்கிற எல்லாரும் செத்து போறாங்க. முதல்ல இந்த 3 தம்பிகள் இருக்கிறாங்கல்ல, எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னா, ஒவ்வொரு வருஷமும் திருச்செந்தூர் சூரசம்ஹாரத்தையும், திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தையும், மீனாட்சி கல்யாணத்தையும், அழகர் ஆத்துல இறங்குறதையும் நேர்முக வர்ணனை செய்கிற ஒரு பெரும் பாக்கியத்தை கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வருஷம் சூரசம்ஹாரம் அன்னைக்கு நான் இலங்கையில இருந்தேன். இலங்கையில இருந்து புதிய தலைமுறை சேனல்ல நான் நேர்முக வர்ணனை பண்ணேன். திருவண்ணாமலை கார்த்திகை தீபமும் நீங்க வீட்டுல விளக்கலாம் ஏத்திட்டு உங்களுக்கு நேரம் இருந்ததுன்னா புதிய தலைமுறை சேனல்ல பாருங்க. ஏதோ கடவுள் அந்த ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். சூர சம்ஹாரம் நடக்கும்போது 3 பேரை முருகன் வதம் பண்ணுவார்ல, தாரகாசுரன், சிங்கமுகாசுரன், அப்புறம் தான் சூரபதுமன். தாரகாசுரன் இப்ப இறந்துட்டான். இறந்த உடனே அவனுக்கு ஒரு பையன் அசுரேந்திரன் பேரு. ஓடி வந்து சூரபதுமன் கிட்ட என்ன சொல்லுவான் தெரியுமா? நல்லா கேட்டுக்கங்க, பேசுற விதத்துல பேசினா ஜெயிக்கலாம். இவன் ஓடி வந்து சொல்லுவான், என்ன சொல்லணும்? இவங்க அப்பா செத்து போயிட்டாரு. பெரியப்பா, எங்க அப்பாவை முருகன் கொன்னுட்டான், நான் அப்பா இல்லாத பிள்ளை ஆயிட்டேன், இப்படிதானே சொல்லணும். அவன் சொன்னான், பெரியப்பா உங்க தம்பிய முருகன் கொன்னுட்டான், நீங்க தம்பி இல்லாம இருக்கிறீங்களே பெரியப்பா. இப்ப ஏன் அப்பா செத்துட்டாருன்னா உன் அப்பா தானடான்னு நினைச்சிருவான் அவன். உங்க தம்பிய கொன்னுட்டானே, அவனுக்கு இன்னும் வெறி ஏறும். இதெல்லாம் பேசுற விதத்துல பேசணும். அடுத்து சிங்கமுகாசுரன் வதம். அதுக்கப்புறம் சூரபதுமன் போய் நிக்கிறான். முருகன் எப்படிப்பட்ட தெய்வம் அப்படின்றதுக்காக சொல்றேன். நேருக்கு நேரம் சந்திக்கிறான். முருகன் நிக்கிறான், சின்ன பிள்ளை, சின்ன குழந்தை. சூரபதுமன் இப்படி நிக்கிறான். அப்ப நினைக்கிறான், கோலமா மங்கை தன்னில் குலவிய குமரன் தன்னை குழந்தை என்று இருந்தேன். ஐயோ, இவனை போய் நான் சின்ன பிள்ளைன்னு நினைச்சிட்டனே. எல்லா மூர்த்திகளுக்கும் மூலமூர்த்தி இவனன்றோ, எல்லா தெய்வங்களையும் விட பெரிய தெய்வம் இவன் அல்லவா நினைச்சிட்டு இப்ப நினைக்கிறான் சூரபதுமன். முருகனை பார்க்கிறான், அழகு இல்ல. முருகனை யாருக்கு தான் பிடிக்காது? அழகு இல்ல, முருகனாவே அழகு இல்ல. அழகு, இளமை. அருணகிரியார் சொன்னார், முழுதும் அழகிய குமரன். சில பேருக்கு கண்ணு அழகா இருக்கும், சில பேருக்கு வாய் அழகா இருக்கும், சில பேருக்கு கை அழகா இருக்கும். எங்க முருகனுக்கு முழுதும் அழகிய குமரன். 360 டிகிரில பாத்தீங்கன்னா அவன் அழகு.
நாமளே மயங்குறோம். சூரபத்மன் மயங்க மாட்டானா? அவ்வளவு அழகா அவன் பார்த்திருக்கவே மாட்டான். முருகனை பார்த்தோன்னே முருகன் மேல பக்தி வருது அவனுக்கு. கச்சியப்பர் எழுதுறார், சூழுதல் வேண்டும் தாள்கள், தொழுதிடல் வேண்டும் அம்கை, துதித்திடல் வேண்டும் நாவும். ஐயோ, என் நாக்கால முருகா முருகான்னு சொல்லிட்டே இருக்கணும், அவன் பாதத்தை கட்டி பிடிச்சுக்கணும், அவன் என் கையால கும்பிட்டுட்டே இருக்கணும், என் தலையால அவனை வணங்கிக்கிட்டே இருக்கணும். தீமை அகன்று நான் இவருக்கு ஆளாகி வாழுதல் வேண்டும். என் மனசுல இருக்கிற தீமையெல்லாம் போய் நான் இவனுக்கு பக்தனா வாழணும்னு தோணுதே நினைச்சானா. தொழுதல் வேண்டும் தாள்கள், துதித்திடல் வேண்டும் நாவும், வணங்கிட வேண்டும் சென்னி, தீமை அகன்று நான் இவருக்கு ஆளாகி வாழுதல் வேண்டும். எல்லாம் நினைச்சானா, பண்ணல. ஏன்னா தடுத்தது மானம் ஒன்றே. ஐயோ, இப்ப போய் நான் அவன் காலில் விழுந்தா எல்லாரும் போயிட்டாங்கன்னு கடைசி நேரத்துல என் காலில் வந்து விழுவுறியான்னு முருகன் கேட்டுட்டா என்ன பண்றதுன்னு தடுத்தது மானம் ஒன்றே போர் பண்ணானா. முருகன் பார்த்தான், நீ ஈகோவோட இருக்கலாம், என்கிட்ட வரணும்னு நினைச்சில்ல, என் கூடவே இரு அப்படின்னு சேவலாகவும் மயிலாகவும் மாற்றி தன்னுடனேயே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தெய்வம் தான் நம்முடைய முருகப்பெருமான். எதிரிக்கும் அருள் செய்யக்கூடிய தெய்வம். நான் விஜய் டிவி சூப்பர் சிங்கர்ல பேசும்போதும் சொன்னேன், நிறைய மேடைகள்ல சொல்லியிருக்கிறேன், கந்தர் அலங்காரத்துல நாள் என் செய்யும் பாட்டு ஒவ்வொரு நாளும் சொல்லணும். சிம்ம ராசி இருக்கிறீங்களா, அஷ்டம சனி போயிட்டு இருக்குது. மீன ராசி அது ஜென்ம சனி இருக்கு. நம்ம சனியெல்லாம் பார்த்து பயப்படக்கூடாது. இப்ப புதுசா சந்திராஷ்டமம் வேற ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி கூட சந்திராஷ்டமத்துக்கு இவ்வளவு பயந்தவங்கள நான் பார்த்ததே கிடையாது. சந்திரனை சிவபெருமான் தலையிலே சூடி இருக்கிறார், அம்பாள் தலையிலே பிறை சந்திரனை சூடி இருக்கிறாள். நம்மளுக்கு அம்மாவும் அப்பாவுமாக, அம்மையும் அப்பனுமாக இருக்கக்கூடிய தெய்வங்கள் சந்திரனை கட்டுப்படுத்தி வைத்திருக்கும் போது நாம சந்திராஷ்டமத்தை பார்த்து பயப்படக்கூடாது. திருநள்ளார சனி கோயிலாவே மாத்திட்டாங்க. அது சனி கோயில், அது தர்பாரண்யேஸ்வரர் கோயில். அது நான் அமெரிக்கால இருக்கிறேன், போன் வருது, மேடம் சனி பயிற்சி லைவுக்கு வந்துருங்க, நம்ம சனி கோயில்ல இருந்து ஜாயின் பண்றோம். சனி கோயிலா? ஆமா மேடம், திருநள்ளாறு சனி கோயில் சார், தர்பாரண்யேஸ்வரர் கோயில். அப்படின்னா சார் அந்த கோயில் பேரே தர்பாரண்யேஸ்வரர் கோயில் சார். மேடம் அது சனி கோயில் மேடம், நம்ம அப்படியே வச்சுக்குவோம், இதான் சொல்றதுக்கு ஈஸியா இருக்கு. சனி கோயில், அது சனி பகவான் வழிபாடு செய்து தர்பாரண்யேஸ்வரை வழிபாடு செய்து அவர் அருள் பெற்ற கோவில் இல்லையா அது? நம்ம அங்க போய் தர்பாரண்யேஸ்வரர் பார்க்கணுமா, சனியை பார்க்கணுமா? அன்னைக்கு நான் போனேன் திருநள்ளாருக்கு, சனீஸ்வரன் முன்னாடி கூட்டம் எங்கெங்கயோ இருந்தது. ஹாங்காங்ல இருந்து வந்திருக்கேன் ஒருத்தர், ஹாங்காங்ல இருந்து வந்தேன், எனக்கு 7.5 சனி, அதனால சனி பகவானை கஷ்டப்படுத்த வேணான்னு சொல்றதுக்காக வந்திருக்கேன். போறேன், தர்பாரண்யேஸ்வரர் சந்நிதியில அவர் தனியா உட்கார்ந்துருக்கிறார், ஒருத்தரும் இல்லை. நான் போயிட்டு, சிவபெருமானே தனியா இருக்கிறியப்ப, அவர் நினைச்சிருப்பார் நிம்மதியா இருக்கேன், இப்ப சாம விட்டுரு என்ன அவன் இங்க வந்து விளக்கேத்தி இங்க வந்து பூஜை பண்ணி தொந்தரவு பண்ணாம இங்கதான் நிம்மதியா இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சிருப்பார். யார கும்பிடணும்? சிவபெருமான கும்பிடணுமா, சனி பகவான கும்பிடணுமா? கோளறுப்பதிகம் ஞான சம்பந்த பெருமான் நமக்காக தான் பாடி கொடுத்தார். வாழ்க்கையில நான் அனுபவிச்சு சொல்றேன், நானும் 7.5 சனியை கடந்து வந்திருக்கேன், நானும் அஷ்டம சனியை பார்த்திருக்கேன், நானும் ஜென்மத்துல குருவெல்லாம் பார்த்திருக்கேன். என் ஜாதகத்திலே சுக்கிரன் நீசம், சூரியனும் நீசம். என் ஜாதகம் அப்படி ஒரு ஜாதகம், ரொம்ப நல்ல ஜாதகம் என் ஜாதகம். எனக்குங்க ஒருத்தர் என்னோட ஜாதகத்தை, நான் ஜோதிடம் படிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஏன் ஜோதிடம் படிச்சேன் அப்படின்னா இந்த சம்பவம் தான் காரணம். என்னை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் அம்மா அப்பா இல்லாம அனாதையா வளர்ந்த பொண்ணு. பெற்றோர்களால் மனத்துயரம் அப்படின்றது நான் அனுபவிக்க வேண்டிய கர்மா, எனக்கு விதிக்கப்பட்ட விதி. இந்த பிறவியில் பெற்றோர்களால் மனத்துயரம். எம்.எஸ். சுப்புலட்சுமி அம்மா, அவங்க 20 வயசுல இந்த அம்மா வேணான்னு வீட்டை விட்டு ஓடி வந்தவங்க, எங்க போறதுன்னு தெரியாம ட்ரெயின்ல கிளம்பி வந்தவங்க, பாட்டால ஜெயிச்சாங்க. நான் என்னோட 20 வயசுல இந்த அம்மா அப்பா எனக்கு வேணான்னு மனசு வெறுத்து எங்க போறதுன்னு தெரியாம வீட்டை விட்டு வந்தேன். ஏதோ பேச்சால இன்னைக்கு இறையொருளால் நான் பொழைச்சிருக்கேன். என் ஜாதகத்தை ஒருத்தங்கள்ட்ட கொடுக்கும்போது எடுத்தோன்னு சொன்னாங்க, அப்ப எனக்கு ரொம்ப ஜோதிடம் தெரியாது, நான் ரொம்ப ஜாதகமும் பார்க்கிற ஆள் கிடையாது. எடுத்த உடனே முதல் பாயிண்ட் சொன்னாங்க, அம்மா அப்பா இருக்க கூடாது, இருந்தாலும் அம்மா அப்பான்னு கூப்பிடக்கூடாது, இதுதான் உங்க ஜாதகம். நாங்க எனக்கு என்னை பத்தி எதுவுமே தெரியாம என் ஜாதகத்தை வச்சு எப்படி இவ்வளவு கரெக்டா இவங்க சொன்னாங்க அப்படின்னு ஆச்சரியப்பட்டு
அப்புறம் தான் நான் ஜோதிடம் படிக்க ஆரம்பிச்சேன். ஒருத்தவங்களுடைய பிறந்த நேரம் இருந்ததுன்னா உங்க வாழ்க்கையில இந்த நேரத்துல இது நடக்கும்ன்றத கணிக்க முடியும் அப்படின்றது நான் ஜாதகம் படிச்ச பிறகு ஏதோ என்னால இறையொருளால் நிறைய பேருக்கு நான் ஜாதகம் சொல்லிட்டு இருக்கேன்னு வைங்களேன். அப்ப கஷ்டம் வந்தா நம்ம அனுபவிச்சுதான் தீரணுமா? ஒரு கேள்வி வருது இல்ல, கஷ்டம் வந்தா அனுபவிச்சுதான் தீரணுமா? அப்புறம் எதுக்கு கோவில், அப்புறம் எதுக்கு சாமி? நமக்கெல்லாம் எப்ப மரணம் வரும் தெரியுமா? ஆனா எப்ப மரணம் வரும் அப்படின்றத பட்டினத்தார் சொல்ற. என்ன தெரியுமா சொல்ற? வினை போகமே ஒரு தேகம் கண்டாய். நீங்களும் நானும் இந்த உலகத்துக்கு ஏன் வந்திருக்கோம் தெரியுமா? அவரவர் செய்த கர்ம வினையை அனுபவிக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம். வினை போகமே ஒரு தேகம் கண்டாய். இந்த உடம்பு நீ செஞ்ச வினை, வினைதான் ஒளிந்தால் தினை போத அளவும் இல்லாத கண்டாய். நீ அனுபவிக்க வேண்டிய கர்ம வினைய அனுபவிச்சு முடிச்ச அடுத்த நொடி உன் உடம்புல உயிர் இருக்காது. யமன் எருமையில தான் வரான், ஆனா கரெக்டான நேரத்துக்கு வந்துடுறான். எங்கேயாவது டிராபிக் ஜாம்ல மாட்டி நீங்க பாத்துருக்கீங்க? இந்த நிமிஷம் கரெக்டா வந்துடுவான். இப்ப நமக்கெல்லாம் ஒரு கேள்வி வருது, என்னப்பா கர்ம வினையை அனுபவிச்சா அடுத்த முடி நாங்க கிளம்பணும்னா அடுத்த நிமிஷம் கிளம்பணும்னா எங்களுக்குன்னு ஆசை இருக்காதா? பேர பிள்ளைங்க கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? அப்ப அதுக்கு என்னதான் பண்றது? அடுத்த வரியில சொன்னார், வினை போகமே ஒரு தேகம் கண்டாய், வினைதான் ஒளிந்தால் தினை போத அளவும் நில்லாது கண்டாய், சிவன் பாதம் நினை. சிவபெருமான் பாதத்தை புடிச்சுக்கிட்டீங்கன்னா உன் கர்ம வினையும் குறையும், உனக்கு நீண்ட ஆயுளும் கிடைக்கும். பட்டினத்தார் சொல்ற, சிவன் பாதம் நினை. நினையாரை நீங்கி நினைப்போரை மேவும் இந்நெறியில் நின்றால் மனமே யார் எனக்கு உற்றவரேனர். அப்ப சிவபெருமான இறுக்கி பிடிச்சுக்கணும். ஒருத்தன் வீட்டுல உட்காந்து பொண்டாட்டி ஊருக்கு போயிருக்கா, வந்தோன்னு கூட்டிட்டு சுவிட்சர்லாந்து கிளம்பணும். நம்ம 2 பிள்ளைங்களுக்கும் மினிஸ்டர் வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அதுவும் ஆட்சி மாறுமா மாறாதா, ஆளுங்கட்சி யாரோ அவங்க வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அப்புறம் கொடைக்கானல்ல ஒரு 50 ஏக்கர் வாங்கி போடணும். பேங்க் பேலன்ஸ் இன்னும் பல கோடிகள் சம்பாதிக்கணும். இப்படி யோசிச்சுட்டு இருந்தானா திரும்பி பார்க்க பக்கத்துல கருப்பா ஒரு உருவம். ஏ யார் நீன்னா? அவன் சொன்னா, நான் தான் யமன். யமனா? எதுக்கு வந்த? எதுக்கு வருவாங்க, கூட்டிட்டு போகதான். யார? உன்னையதான். நிஜமாவா? நான் நிறைய கனவுலாம் கண்டுகிட்டு இருந்தேன்ப்பா. 5 நிமிஷத்துல உன்னை கூட்டிட்டு போகணும். இந்த பார் நேம் லிஸ்ட். இவன் வாங்கி பார்த்தான், 10 பேர் இருக்கே. யமன் சொன்னா, மொதல் பேரு உன் பேரு, இந்த மாசம் இப்படி ஒரு குத்து குத்துனா அங்க உனக்கு உயிர் போயிடும். 10வது பேர் 10வது மாசம் தான். அப்படியானா 2 நிமிஷம் முடிஞ்சிருச்சுன்னா யமன். இவன் பார்த்தான், ஏதாவது கொடுத்தா வாங்கிக்குவியா? யமன் லஞ்சம் வாங்க மாட்டான், அவன் நீதிமான். 1 நிமிஷம் முடிஞ்சிருச்சுன்னா யமன். இவன் பார்த்தா, இரு வர்றேன் அப்படின்னு ஃப்ரிட்ஜை திறந்து ஒரு ஜூஸ் பாக்கெட் எடுத்து மயக்க மருந்த கலந்து கொண்டு வந்து யமன்கிட்ட கொடுத்தான். இவன் என்னன்னா, உன் கூட நான் வரேன், எங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் நாங்க உபசரிப்போம், இதை முதல்ல குடி. இவன் வாங்கி குடிச்சான், மயங்கிட்டான். இவன் என்ன பண்ணா, அந்த பேப்பரை எடுத்து முதல்ல இவன் பேர் இருந்ததுல அதை 10வதா எழுதிட்டு 10வது பேரை முதல்ல எழுதி வச்சுட்டு உட்காந்துட்டான். அரை மணி நேரம் கழிச்சு யமனுக்கு மயக்கம் தெளிஞ்சுது. கண்ணை முழிச்சு பார்த்து, நான் எங்க இருக்கேன்னா, என்னைய கூட்டிட்டு போக வந்த. ஆமா உன்னை கூட்டிட்டு போக வந்தேன், அப்புறம் என்ன நடந்துச்சு ஞாபகம் இல்லையே? நான் ஒரு ஜூஸ் குடிச்சேன், நீ குடிச்சிட்டு தூங்கிட்ட. ஆமா ஏதோ எனக்கு குடிக்க குடிக்கல, சூப்பரா இருந்துச்சுப்பா, எனக்கு யாருமே இப்பெல்லாம் கொடுத்தது இல்லப்பா, அதனால நான் உனக்கு ஒரு சலுகை தரேன், முதல்ல இருக்கிற உன் பேரை விட்டுட்டு இன்னைக்கு 10வது பேரை எடுத்துக்கிறேன்னு அதுல குத்துனான். கிளம்பிட்டான். என்ன பண்ணாலும் ஆயிலெல்லாம் நீட்டிக்க முடியாது, ஒரே வழி சிவன் பாதம் நினை. நம்ம ஆயில நீட்டிக்கணும்னா சிவபெருமான மனசு வைக்கணும். அதனாலதான் மார்க்கண்டேயரை ஆயிலை எடுக்க வந்த யமனை எட்டி உதைத்து என்றும் 16 இன்னொரு எட்டி உதச்சக்கால் இடதுகால். இடதுகால் யாருக்கு உரியது? அம்பாளுக்கு உரியது. நமக்கு அம்மாவும் அப்பாவுமாக இருக்கக்கூடிய சிவபெருமான அம்பாளும் தான் நம்முடைய கர்ம வினையை நீக்கி நமக்கு நல்ல வாழ்க்கையை தரும். கோளறுப்பதையும் ஞான சம்பந்த பெருமான் அதுக்குதான் பாடி கொடுத்தார். ஒவ்வொரு நாளும் சொல்லணும்,
வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே யார் ஒருவர் சிவபெருமானுக்கு அடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நவகிரகம் பேரை சொல்லி சொல்றாரு. ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேதுன்ற 2 பாம்பு சிவபெருமானுடைய அடியவர்களுக்கு அது நல்லது செய்யும். இதையேதான் அருணகிரியார் பாடினார். நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் தோளும் சண்முகமும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். ஒவ்வொரு நாளும் சொல்லணும். இதுல என்னன்னா, நம்ம இன்னைக்கு நாள் நட்சத்திரம் பார்த்து பயப்படுறோம், நம்ம செஞ்ச கர்ம வினையை பார்த்து பயப்படுறோம், யமனை நினைச்சு பயப்படுறோம். எதுக்குமே பயப்படாதங்கிறார் அருணகிரியார். 27 நட்சத்திரத்தை பார்த்து பயப்படுறீங்க, முருகன் கிட்ட 27 பொருட்கள் இருக்கு, அதை காப்பாத்துங்கிறார். நான் சொல்ல சொல்ல கூட்டி சொல்லுங்க. 2 தாள் 2 சிலம்பு 2 சதங்கை 2 தண்டை 2 கூட்டல் 2 கூட்டல் 2 கூட்டல் 2 எவ்வளோ? 8. முருகனுக்கு 6 முகம், 8 6 14, 12 தோள் 14 12 26, ஒரு கடம்ப மாலை 26 1 27. அருணகிரியார் சொல்றார், ஏன்பா 27 நட்சத்திரங்களை பார்த்து பயப்படுறீங்க? முருகன் கிட்ட இருக்கக்கூடிய 27 பொருட்கள் உங்களை காப்பாற்றி கொடுக்கும், அதை நம்புங்க, இதை பார்த்து பயப்படாதீங்கன்ற. அதுதான் இந்த பாட்டு. நான் சொல்றேன், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் தோளும் சண்முகமும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. வெற்றிவேல் முருகனுக்கு. ஒவ்வொரு நாளும் கோளறு பதிகம் சொல்லணும். நேரா சாமி முன்னாடி வந்து, பா எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, உன்கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறேன், நீ பார்த்து சரி பண்ணி கொடு அப்படின்னு கடவுள் கிட்ட பொறுப்பை நம்பிக்கையோட ஒப்படைச்சா நமக்கு தான் அது பெரிய பிரச்சனை. கடவுள் ஒரு நொடியில சரி பண்ணி கொடுத்துருவார். மகாபாரதத்துல இருந்து ஒரு செய்தி சொல்றேன் பாருங்க. மகாபாரத போர் தொடங்க போறாங்க. போர்னு முடிவு பண்ணியாச்சு. துரியோதனன் சொன்னா, பாதி நாடு இல்ல, 5 ஊர் இல்ல, 5 வீடு இல்ல, ஊசி முனை அளவு கூட பாண்டவர்களுக்கு நான் இடம் தர மாட்டேன் போர்ன்ட்டான். மகாபாரத போர்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா என்னைக்கு தொடங்குறது தேதியை இன்னும் முடிவு பண்ணல. சகாதேவன் மிகப்பெரிய ஜோதிடன். அவன் கிட்ட ஜாதகம் பார்க்க துரியோதனன் வரான். காலங்காத்தால வரான். சகாதேவன் உட்கார்ந்து இருக்கிறான். துரியோதனன் அவன் முன்னாடி வந்து உட்கார்ந்து ஜாதக நோட்டை எடுத்து வச்சான். சகாதேவன் என்னன்னா ஜாதகம் பார்க்கணும். சரி, இவன் சொன்னான், துரியோதனன் சொன்னான், பஞ்ச பாண்டவர்கள் இருக்கிறாங்கல்ல, அவனுங்க சாகணும். யாருக்கிட்ட? பஞ்ச பாண்டவர்களுள் ஒருவனாகிய சகாதேவன் கிட்ட. பஞ்ச பாண்டவர்கள் சாகணும், நான் ஜெயிக்கணும். அதுக்கு மகாபாரத போருக்கு என்னைக்கு என்னுடைய ஆயுதங்களுக்கு பூஜை போட்டு பலி கொடுத்தா எனக்கு வெற்றி கிடைக்கணும், என் ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்கிறான். சகாதேவனுக்கு எவ்வளவு கோபம் வந்துருக்கணும். அவன் ஜாதகம் பார்த்துட்டு, வர்ற அமாவாசை அன்னைக்கு உன்னோட போர் கருவிக்கு பூஜை போட்டு பலி கொடுத்தா உனக்கு வெற்றி, பாண்டவர்கள் செத்து போவாங்க, நிம்மதியா போனான். இவன் துரியோதனன் கிளம்பி வெளியில வர்றான். தருமன் மாடியில இருந்து பாக்குறான். எதிரி எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்தான் அப்படின்னு வேகமா கீழே வந்து சகாதேவன்ட்ட, என்னடா துரியோதனன் வந்துட்டு போறான்? ஆமாண்ணா, நமக்கெல்லாம் கருமாதி பண்றதுக்கு தேதி கேட்டா நான் தான் குறிச்சு கொடுத்தேன். என்னடா சொல்ற? இல்ல, மகாபாரத போரை தொடங்குறதுக்கு என்னைக்கு போர்க்கருவிக்கெல்லாம் பூஜை போட்டு பழி கொடுத்தா நாமெல்லாம் செத்து போவோம், அவன் ஜெயிப்பான்னு கேட்டான், அதுக்கு தான் தேதி குறிச்சேன். தருமனுக்கு எப்படி இருக்கும்? பீமன் அர்ஜுனன் நகுல எல்லாம் ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க சகாதேவனை. எதிரி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறான்,
கட்டி போட்டு அடிக்கிறத விட்டுட்டு தேதி குறிச்சு கொடுத்துருக்க. இவன் சொன்னான், இது என் தொழில் தர்மம் தான். அவ்வளவு தர்மத்தோட இருந்திருக்கிறான் சகாதேவன். நான் ஜோசியன், என்கிட்ட ஒருத்தன் ஜோசியம் பார்க்க வர்றான், என்ன கொல்றதுக்கு தேதி கேட்டாலும் நான் தொழில் தர்மத்தோட இருக்கணும்னு நான் குறிச்சு கொடுத்தேன். தர்மன் கலங்கிட்டான். இதுக்காடா இவ்வளவு பாடுபட்டோம், இதுக்காடா இவ்வளவு பாடுபட்டோம். ஆட்சியை இழந்தோம், பேரை இழந்தோம், சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டோம், பிச்சை எடுத்தோம், 13 வருஷம் வனவாசம், 1 வருஷம் அஞ்ஞாதவாசம், எவ்வளவு கஷ்டப்பட்டோம். திரும்ப ஆட்சிக்கு வந்துருவோன்ற நம்பிக்கையில தானடா இப்படி பண்ணிட்டியேடா. கிருஷ்ணர் சொன்னார், எதுக்குப்பா கவலைப்படுற, நான் இருக்கேல பாத்துக்கிறேன். இல்ல கிருஷ்ணா, அமாவாசை அன்னைக்கு அவன் பூஜை போட்டு பலி கொடுத்தா நாங்க ஜெயிக்க முடியாதே. கலங்குறான் தருமன். நான் இருக்கேல பாத்துக்கிறேன் விடு. அமாவாசைக்கு 3 நாள் இருக்கு. தருமன் புலம்புறான், பயமா இருக்கு கிருஷ்ணா, பயமா இருக்கு, பயமா இருக்கு, விடு நான் பாத்துக்கிறேன். என்ன பண்ணார் கிருஷ்ணர், திருவிளையாடல் நிகழ்த்தலான்னு ஆத்தங்கரையில போய் உட்காந்து தர்ப்பணம் கொடுத்தார். ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தான். அமாவாசை அன்னைக்கு தானே தர்ப்பணம் கொடுக்கணும், இன்னைக்கு அமாவாசை இல்லையே. ஆனா கிருஷ்ணன் தப்பு பண்ணுவானா, அவன் பண்ணா சரியாதான் இருக்கணும். ஊரே வந்து தர்ப்பணம் கொடுத்துட்டு இருக்குது. துரியோதனன் பார்த்தா, என்ன எல்லாரும் இன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்குறாங்களா, இந்த மாயக்கண்ணன் என்னமோ வேலை பண்ணிருக்கான், இன்னைக்குதான் அமாவாசை, போர்க்கருவிலாம் எடுத்து வச்சு பூஜை விட பலி கொடுக்குறான். வானத்துல இருந்து சூரியனும் சந்திரனும் பார்த்தாங்க, டே நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்றதுனால தானே அமாவாசை, இவங்க என்ன இன்னைக்கு உட்காந்து ஊரே தர்ப்பணம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த கிருஷ்ணன் தான் ஆரம்பிச்சு வச்சான் போல இருக்கு, என்னன்னு கேட்போம் வா அப்படின்னு 2 பேரும் நேரா கிளம்பி வந்து கிருஷ்ணன் முன்னாடி நிக்கிறாங்க. கிருஷ்ணன் தர்ப்பணம் கொடுத்துட்டு இருக்கிறான். கிருஷ்ணா என்ன பண்ற, பார்த்தா தெரியல, தர்ப்பணம் கொடுக்குறேன். அது அமாவாசை அன்னைக்கு தானே கொடுக்கணும், அதுதான் இன்னைக்கு கொடுக்குறேன். இன்னைக்கு அமாவாசை இல்லையே கிருஷ்ணா. அப்படியா, அமாவாசைனா என்ன, நாங்க 2 பேரும் சூரியனும் சந்திரனும் ஒன்று சேரும் நாளே அமாவாசை, அதான் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வந்துட்டீங்களே, இன்னைக்கு அமாவாசை தான் கிளம்பணும். எதிரி எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தாலும், எதிரி எவ்வளவு சூழ்ச்சி செய்தாலும், நாம தெய்வத்துக்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சு எப்பா என்னை காப்பாத்து அப்படின்னா தெய்வம் காப்பாத்தி கொடுக்கும், நிச்சயமா காப்பாத்தி கொடுக்கும். கடவுள் நேர்ல காட்சி கொடுக்கிற அளவுக்குலாம் நமக்கு தகுதி இல்லை, ஆனா யாரோ ஒருத்தர் மூலமா நமக்கு தெய்வம் உதவி செய்யும். கண்ணதாசனுடைய பொண்ணு ரேவதி சண்முகம் இருக்கிறாங்க, அவங்க பையன் வெளிநாட்டுல வேலை பார்க்கிறார். ஏர்போர்ட்ல பாஸ்போர்ட்டை தொலைச்சிட்டார். பாஸ்போர்ட்லாம் தொலைஞ்சதுன்னா வாங்குறது ரொம்ப கஷ்டம். பையன் சொல்றார், பாஸ்போர்ட் தொலைஞ்சு போச்சு, பிளைட் ஏற முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு, வீட்டுக்கு வந்துட்டார். இவங்க என்ன பண்றாங்க, ஆஞ்சநேயருடைய பக்தை அவங்க, ஆஞ்சநேயர் சுவாமியை ரொம்ப பிடிக்கும். ஆஞ்சநேயா எப்படியாவது பாஸ்போர்ட்டை திருப்பி கொடுத்துரு, எப்படியாவது பாஸ்போர்ட்டை திருப்பி கொடுத்துரு, எப்படியாவது பாஸ்போர்ட்டை திருப்பி கொடுத்துரு, கிடைச்சிடணும் கிடைச்சிடணும் கிடைச்சணும், நல்லவங்க கையில கிடைக்கணும், அப்பதான் கொண்டு வந்து கொடுப்பாங்கன்னு வேண்டிட்டே இருக்கிறாங்க. காலைல விடிஞ்சிருச்சு, அழுகுறாங்க. ஆஞ்சநேயா ஏர்போர்ட்ல போய் எங்க போய் தேடுறது, எங்க உளுந்துச்சு, எங்க மிஸ் ஆச்சு, யாரு கையில கிடைச்சதுன்னு தெரியலையே. காலையில ஒரு 8 மணிக்கு காலிங் பெல் அடிக்குது. ஒருத்தர் வந்து, நேற்று நைட்டு நான் ஏர்போர்ட்ல இந்த பாஸ்போர்ட்டை எடுத்தேன், இந்த அட்ரஸ் இருந்தது, நைட்டு நேரம்ன்றதுனால நான் வரல, இப்ப நான் கொண்டு வந்து கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறேன். இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, இது பெரிய விஷயம் இல்லை. அந்த அம்மா யாரை வேண்டாங்க, ஆஞ்சநேயர். பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு, ஐயா உங்க பேர் என்னன்னு கேட்டாங்களாம், ராமச்சந்திரன். தெய்வம் நீங்க என்ன கேட்குறீங்களோ அதை நிச்சயமா கொடுக்கும். நேர்ல கொடுக்குற அளவுக்குலாம் நமக்கு தைரியம் கிடையாது, ஆனா அந்த பேர் உள்ளவங்களால அதை நிறைவேற்றி கொடுக்கும். இந்த திருச்செந்தூர்ல நடந்த ஒரு சம்பவம், நான் பல மேடைகள்ல சொன்ன செய்தி, பரவாயில்ல இன்னொரு முறை சொல்லலாம். திருச்செந்தூருக்கு ஒரு கடன் பிரச்சனைக்கு ஒரு கணவன் மனைவி வராங்க. அந்த பொண்ணு பேரு அங்கையர் கண்ணி, கணவர் பேரு மதுசூதனன். ரொம்ப கடன் பிரச்சனை தாங்க முடியல. இந்த அம்மா வீட்டுக்காரரை வற்புறுத்தி திருச்செந்தூருக்கு இழுத்துட்டு வராங்க. முருகன்ட்ட போய் சொல்லுவோம், வாங்க கடன் பிரச்சனைக்கு அவன் ஒரு தீர்வு கொடுப்பான். வர்றாங்க, சாமி கும்பிடுறதுக்கு முன்னாடி கடல்ல குளிக்கலான்னு போறாங்க. எந்திரிச்சு பார்த்தா கழுத்துல இருந்து 5 பவுன் தாலி செயினை காணும். வந்தது எதுக்கு, கடன் பிரச்சனைக்கு. தாலி 5 பவுன்னா எவ்வளவு வேலை, இது இப்போ ஒரு 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. கணவர் சொல்றார், ஒழுங்கா வீட்டுல இருந்திருக்கலாமா, என்னைய வந்து கடன் பிரச்சனைக்கு முருகன் தீர்வு கொடுப்பான்னு கூட்டிட்டு வந்த, இருந்ததும் போச்சா, சரி வா வந்தது வந்துட்டோம், சாமியை கும்பிட்டு போலாம். இந்த அம்மா வரமாட்டாங்க, இவனை நம்பிதானே வந்தேன், இந்த முருகனை நம்பிதானே வந்தேன், என் தாலிய குடுக்க சொல்லுங்க, அப்பதான் நான் இங்க இருந்து நகருவேங்குது. இவர் திட்டுறாரு, கடல்ல போனது எப்படி கிடைக்கும், நீ வா, நான் வரமாட்டேன், அந்த முருகனை என் தாலிய குடுக்க சொல்லுங்க, அந்த முருகனை என் தாலிய குடுக்க சொல்லுங்க. கூட்டம் வந்துருச்சு.
வெயில் கொளுத்துது திருச்செந்தூர் கடற்கரையில. போமா, எப்படிமா கிடைக்கும் கடல்ல தொலைஞ்ச தாலி, நீ போமா, ஏதோ தலைக்கு வந்தது தலைப்பகையோட போயிருச்சுன்னு நினைச்சுக்கோ, உன் வீட்டுக்காருக்கு வர வேண்டிய ஆபத்து தாலியோட போயிருச்சுன்னு நினைச்சுக்கோ, போ. இல்ல, எனக்கு முருகனை தாலியை கொடுக்க சொல்லுங்க. போலீஸ்காரங்க வந்தாங்க, கடல்ல மீன் பிடிக்கிறவங்க எல்லாம் அனுப்பி விட்டாங்க. எல்லாரும் போயிட்டு இல்ல இல்லன்னு வந்துட்டாங்க. எப்படிமா கிடைக்கும், நீ கிளம்புமா. இந்த அம்மா எந்திரிச்சாங்க. சாயந்தரம் 4 மணி ஆயிடுச்சு. அதுக்குள்ள முருகா உன்னை நம்பி வந்தேன், என்னமோ தெரிலப்பா, நீ இதை கொடுத்தே தீரணும்னு நான் நம்பினேன், ஏன்பா சோதிக்கிற. இப்ப கடைசியா ஒருத்தர் தாலி கிடைச்சிருச்சுன்னு போட்ல வந்துகிட்டு இருக்கிறார். தாலி கிடைச்சிருச்சு, இந்த அம்மாவோட தாலி தான், அது விஷயம் இல்லை. இந்த அம்மா கேட்டாங்க உங்க பேர் என்ன? அவர் சொன்னார் சரவணன். இன்னைக்கும் நம்முடைய தெய்வங்கள் எத்தனையோ அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டுதான் இருக்கின்றன. சிவபெருமானை பற்றி பாடுகிற போது சேந்தனார் திருப்பல்லாண்டு பாடும்போது சொன்னார், நான் வரும்போது இங்க திருப்பல்லாண்டு பாடிட்டு இருந்தாங்க, பால் வேண்டி பாலகன் அழுதிட பார்க்கடல் இந்த பிரான். நீ பால் தானே கேப்ப, எங்க சிவபெருமான் பார்க்கடலை கொடுப்பான்டா. நீ என்ன கேட்கிறியோ அதை விட அதிகமா கொடுக்கும். குழந்தை எதுக்கு அழுதுச்சு? உபமன்ய முனிவர் எதுக்கு அழுதார்? பால் வேணும்னு அழுதார். சிவபெருமான் பார்க்கடலையே கொடுத்தாராம். பால் வேண்டி பாலகன் அழுதிட பார்க்கடல் இந்த பிரான். அப்ப நம்ம கேட்கிறத தெய்வம் கொடுக்கும். ஒன்னே ஒண்ணு நம்பிக்கை. இது கொடுக்குமா, கொடுக்காதா, ஒருவேளை சாமி ஏமாத்திருமா, இப்படிலாம் நினைக்க கூடாது. ஒருத்தர் என்ன பண்ணா கடவுளுக்கு கடிதம் எழுதணும். கடவுளே கடவுளே, நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன், நீ எனக்கு ஒரு 1000 ரூபாய் உதவி செய்தால் நல்லதுன்னு எழுதிட்டான் போஸ்ட் கார்டுல. ஆனா கடவுளோட அட்ரஸ் தெரியல. அதனால என்ன பண்ணா, சரி போஸ்ட்மேனுக்கு தெரியும் தானே எப்படினாலும், அதனால கேர் ஆஃப் போஸ்ட்மேன் போடுவோம் அப்படின்னு. கடவுள் கேர் ஆஃப் போஸ்ட்மேன் போஸ்ட் ஆபீஸ் அப்படின்னு அவன் ஊரு பேரை போட்டு போஸ்ட் பாக்ஸ்ல போட்டான். போஸ்ட்மேன் எடுத்து படிக்கிறார், கடவுளே கடவுளே, நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன், 1000 ரூபாய் கொடுத்து உதவோடு ஒருத்தன் கடவுளுக்கு லெட்டர் எழுதுறானா அவன் எவ்வளவு அப்பாவி. சரி நாம ஒரு 1000 ரூபாய் மணி ஆர்டர் அனுப்புவோம் அப்படின்னு 1000 ரூபாய் மணி ஆர்டர் அனுப்புறாரு. அதுக்கு 50 ரூபாய் கமிஷன். 950 ரூபாயை இவரே கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுக்கிறார். இவனுக்கு ஒரே சந்தோஷம், கடவுளே என் லெட்டரை படிச்சுட்டு நீ எனக்கு பணம் கொடுத்திருக்கிற, ரொம்ப நன்றி, மணி ஆர்டர்ல பணம் அனுப்பிட்ட, ரொம்ப நன்றி. சரி அடுத்த கடிதம் கடவுளுக்கு எழுதுவோம், ஏன்னா அடுத்த மாசம் செலவுக்கு பணம் வேணும்ல. அதனால கடவுளே கடவுளே, நீ அனுப்பிய நன்றி, ஆனால் அடுத்த முறை போஸ்ட்மேன் மூலமாக கொடுக்காமல் நீயே வந்து கொடு, ஏனென்றால் அவர் 50 ரூபாய் எடுத்து வைத்துக் கொண்டு கொடுக்கிறார். இத போஸ்ட்மேன் படிக்கிறான், அட பாவி, என் சம்பளத்துல இருந்து உனக்கு போனா போதும், உனக்கு 1000 ரூபாய் கொடுத்தா என்ன பத்தியே நீ கடவுள்கிட்ட வந்து பழி சொல்றியா அப்படின்னு. என்ன அப்ப தெய்வம் வந்து நம்பிக்கையோட நாம கேட்டோம்னா கொடுக்கும். சந்தேகம்லாம் படக்கூடாது, இந்த சாமி கொடுக்குமா கொடுக்காதா, ஏமாத்துமா ஏமாத்தாதா, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நல்லவங்களா இருந்தா நல்லது நடக்கும். நான் மேடைகளை பேசும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் நல்லவனாதான் இருந்தேன், எனக்கு நல்லது நடக்கலையே, என் புள்ள வாழ்க்கை சரியில்லையே, என் பொண்ணு வாழ்க்கை சரியில்லையே. நீங்க எல்லா மேடையிலையும் சொல்றீங்க நல்லவன் நல்லா இருப்பான், நல்லவன் நல்லா இருப்பான்னு. எங்கம்மா நல்லவங்களுக்கு தாமா கஷ்டம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு புண்ணியத்தின் பலனையும் நிச்சயமாக உங்களுடைய 21 தலைமுறை அனுபவிக்கும். உங்களுக்கு சந்தேகமே வேணாம். நீங்க யாருக்கெல்லாம் உதவி பண்ணீங்களோ, நீங்க ஒருத்தருக்கு வார்த்தையில ஆறுதல் சொல்லியிருப்பீங்க, சரி விடு பாத்துக்கலாம் நீ ஜெயிச்சு வந்துருவன்னு சொல்லியிருப்பீங்க. இந்த நம்பிக்கை உங்க பேரப்புள்ள தோத்த அனாதையா உட்கார்ந்து அழும்போது இன்னொருத்தர் மூலமா உங்க பேரப்பிள்ளைக்கு வந்து சேரும். நீங்க செய்யற அன்னதானம், நீங்க செய்யற உதவி எல்லாம் ஒரு ஊரை ஏமாத்தின யாரும் நல்லாவே இருந்ததுல நான் நிறைய பார்த்திருக்கிறேன். ஒரு ஊருக்கு நான் சொற்பொழிவுக்கு போகும்போது ஒரு அம்மா என்கிட்ட அழுதாங்க. அப்ப நான் ஆன்மீக சொற்பொழிவுல இவ்வளோ இல்ல, இவ்வளவுலாம் நான் வளரல, நான் பட்டிமன்றம் பேசிட்டு இருந்த ஒரு பேச்சாளர். அந்த ஊருக்கு நான் சொற்பொழிவுக்காக போயிருக்கும் போது அந்த அம்மா சொன்னாங்க, எங்க தம்பி குடும்பம் எங்களை ஏமாத்தி நிலத்தை வாங்கிட்டாங்கம்மா, எங்க நிலத்தையும் அவங்க உழுதாங்க, குத்தகைக்கு எடுத்த மாதிரி விடுங்கன்னு சொல்லி நாங்க கொடுத்தோம், என்னமோ ஏமாத்தி அவங்க வாங்கிக்கிட்டாங்கம்மா, எங்களுக்கு கோர்ட்டு கேஸ் நாளைய தெம்புலன்னு விட்டுட்டோம். ஒருத்தன் ஏன் சார் நிலத்தை ஏமாத்தி எடுக்கிறான், சொத்தை அபகரிக்கிறான், ஏன் சொல்லுங்க, அவன் பிள்ளைக்கு தானே. சிவன் சொத்து குலம் நாசம்னு சொன்னாங்கல்ல. ஒருத்தன் கோவில் சொத்தை அபகரிக்கிறானா எதுக்கு? அவன் புள்ள அனுபவிக்கணும் தானே. அவனுக்கு தெரியுமா, எவன் ஒருத்தன் கோவில் சொத்துல கை வைக்கிறானோ அதை அனுபவிக்க அவன் பிள்ளைகள் இருக்காது, திரும்ப அது கோயிலுக்கே வந்துரும். எதுக்கு கோயில் சொத்தை ஒருத்தன் அபகரிக்கிறான், கோயில் நகையை ஏன் திருடுறான், கோவில் நிலத்தை ஏன் திருடுறான், அவன் பிள்ளைக்கு தானே. குலநாசம்னா எவ்வளவு பெரிய வார்த்தை அது.
அனுபவிக்கிறதுக்கு புள்ள இருக்காதுன்னா அது திரும்ப கோயிலுக்கே வந்துரும். அந்த அம்மா சொன்னாங்க, எங்க நிலத்தை என் தம்பி ஃபேமிலி ஏமாத்தி வாங்கிட்டாங்கம்மா, எங்களால ஒண்ணும் பண்ண முடியல. அவங்களுக்கு நான் சில பதியங்கள்லாம் சொன்னேன், கடவுள் கைவிட மாட்டார், நீங்க நம்பிக்கையோட இருங்கன்னு. ஒரு 5-6 வருஷம் கழிச்சு அதே ஊருக்கு போகும்போது தம்பியும் இல்ல, தம்பி பிள்ளைங்களும் இல்ல, அந்த நிலம் அவங்களோட நிலமும் சேர்த்து நாங்க தாமா இப்ப ஆண்டுகிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. நடக்கும், கண்ணீருக்கு பதில் உண்டு. ஏமாத்துறவங்க யாரும் நல்லாலாம் இருக்க முடியாது. வேலைக்கெல்லாம் போறோம்ல சார், மாச சம்பளத்துக்கு வேலை போறவங்க எல்லாம் எங்கள்கிட்ட சொல்லுவாங்க, அம்மா மேனேஜர் திட்டுறாருமா, ரொம்ப கோபமா திட்டுறாரு, என் பொண்டாட்டியை திட்டுறாருமா, எங்க அம்மாவை திட்டுறாருமா, சரிதான் போடா அப்படின்னு வேலையை விட்டுட்டு வரணும் போல இருக்கும். வர முடியாது, பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்கு, வீட்டு லோன் போயிட்டு இருக்கு, பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவசரப்பட்டு நான் ஏதாவது வார்த்தையை விட்டுட்டு வந்துட்டேன்னா என் குடும்ப தெருவுல நின்றுடும். அதுக்காக நான் பொறுத்துக்கிட்டு இருக்கேம்மா. எவ்வளவு பேர் சொல்லுவாங்க, உங்களை ஒருத்தன் திட்டுறால அதுக்கான பலனை அவன் தலைமுறை அனுபவிக்கும். நீங்க பொறுமையா இருந்தீங்களா, உங்கள் கண்ணீருக்கான பலனை உங்கள் பிள்ளைகள் நன்றாக வாழ்ந்து அனுபவிப்பார்கள். அதுல உங்களுக்கு சந்தேகமே வேணாம். கோவில்ல ராகு கேது பிரதிஷ்டை பண்ணிருக்கிறாங்களா, பாத்துருக்கீங்களா? ராகு கேது எப்படி இருக்கும்? பாம்பு, இங்கிட்ட ஒரு பாம்பு, இங்கிட்ட ஒரு பாம்பு, 2 பாம்பு இப்படி இருக்கும்ல. இதுல இந்த பாம்பு ராகு, இந்த பாம்பு கேது, அப்படிதானே சொல்றாங்க. டாக்டர்ஸ் யாராவது இங்க இருக்கீங்களா? மருத்துவர்கள், டாக்டர் சிம்பல் எப்படி இருக்கும் தெரியுமா? இங்கிட்ட ஒரு பாம்பு, இங்கிட்ட ஒரு பாம்பு. இது அறிவியல், இது ஆன்மீகம், நல்லா வச்சுக்கோங்க. டாக்டர் சிம்பல்லையும் ஒரு பாம்பு இங்கிட்டு இருக்கு, இங்கிட்ட ஒரு பாம்பு இருக்கு. இதெல்லாம் அறிவியல்லாம் நவீன காலம். நம்ம முன்னோர்கள் பாருங்க, எது டாக்டர் சிம்பலோ அதையே ராகு கேதுவா கோவில்ல பிரதிஷ்டை பண்ணாங்க. முன்னோர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ராகு இருக்கே அது அப்பா வழி தோஷம், அப்பா அப்பாவோட அப்பா அவங்க அப்பா அந்த தோஷம். கேது இருக்கே அம்மா வழி தோஷம், அம்மா அம்மாவோட அம்மா. அதெல்லாம் உங்க தாத்தாவோ பாட்டியோ என்ன பாவம் பண்ணி இருந்தாலும், தாய் வழி தோஷம் 7 தலைமுறை, தந்தை வழி தோஷம் 7 தலைமுறை, தன் வழி தோஷம் 7 தலைமுறை, என்ன பாவம் பண்ணி இருந்தாலும் என்ன புண்ணியம் பண்ணியிருந்தாலும் 21 வம்சத்துக்கு வந்து சேரும். அதுதான் இந்த ராகு கேதுவோட. இது ஆன்மீகம். அறிவியல் என்ன தெரியுமா சொல்லுது? இங்கிட்ட ஒரு பாம்பு, இங்கிட்ட ஒரு பாம்பு போட்டு, இது டிஎன்ஏவோட வடிவம், இது அப்பாவோட ஜீன், இது அம்மாவோட ஜீன். அம்மா அப்பா உடம்புல இருக்கக்கூடிய ஆரோக்கியமும் நோயும் அவங்க பிள்ளைகளுக்கு வருங்குது. அறிவியல் என்ன சொல்லுது? உன் அம்மா அப்பா உன் தாத்தா பாட்டி ஆரோக்கியமா இருந்தாங்கன்னா நீ ஆரோக்கியமா இருப்ப, அவங்க உடம்புல நோய் இருந்தா உன் வம்சத்துக்கு நோய் வருங்குது. இது அறிவியல். நம்ம ஆன்மீகம் என்ன சொல்லுச்சு? உன் தாத்தா பாட்டி பாவம் பண்ணி இருந்தாலும், உன் அம்மா அப்பா புண்ணியம் பண்ணி இருந்தாலும், உன் பாவம் புண்ணியம் 21 தலைமுறைக்கு வரும். அதனால நீங்க சிந்துகிற கண்ணீர் எல்லாம் வீணே போகாது. கடவுள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறார். நல்லவங்களா இருங்க, முடிஞ்ச வரைக்கும் நல்லவங்களா இருங்க, நல்ல வார்த்தைகளை பேசணும். கந்தசஷ்டி கவசத்துல ஒரு வரி வருது, உங்க ஊருக்கு நான் வந்துட்டு இருக்கேன், 2-3 விஷயங்கள் நான் நல்ல விஷயங்கள் சொல்லிட்டு போறேன், நீங்க ஃபாலோ பண்ணணும், தமிழ்நாட்டுக்கு முன்னுதாரணமா இருக்கணும். கந்தசஷ்டி கவசத்துல நாவில் சரஸ்வதி நச்சுணையாகன்னு ஒரு வரி வருது. நான் பேசுற வார்த்தையும் சரி, நீங்க பேசுற வார்த்தையும் சரி, சரஸ்வதியினுடைய அருளால் பேசுகிறோம். அந்த எண்ணம் இருந்தா கெட்ட வார்த்தை பேசுவோமா? பேச மாட்டோம். இன்னையில இருந்து அந்த குணம்லாம் இருந்தா மாத்திக்கணும். சோசியல் மீடியால ரொம்ப சகஜமா கெட்ட வார்த்தைகளா பேசிட்டு இருக்காங்க, எல்லாரையும் திட்டுங்க, நாம பண்ணக்கூடாது. ஆன்மீகவாதிகள்லாம் ஒன்னா சேர்ந்துருக்கணும், நாம கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நல்லவங்களா இருங்க. வீட்டுக்கார நீங்க திட்டலாம், தப்பு கிடையாது, அடிக்கலாம், அதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா அந்த மனுஷன் தோத்து போய் உட்கார்ற ஒரு தருணம் வரும்ல. எங்கேயாவது சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு போகும்போது உங்க வீட்டுக்கார்ட்ட பணம் இல்லைன்றதுக்காகவே அவரை அவமானப்படுத்தி இருப்பாங்க. உங்க அக்கா தங்கச்சி எல்லாம் பணம் நிறைய வச்சிருக்காங்கன்னு அவங்க மாப்பிள்ளையெல்லாம் நல்லா மரியாதையா நடத்துவாங்க. சபையில வச்சு உங்க வீட்டுக்கார அவமானப்படுத்திருப்பாங்க. வீட்டுக்கு வந்த உடனே ஏற்கனவே அந்த மனுஷன் மனசு நொந்து போயிருக்கிறார். எனக்கு எல்லாம் தெரியும், யாருதான் உங்களை மதிக்கிறா, உங்களை கட்டிட்டு தானே நான் இதெல்லாம் அனுபவிக்கிறேன், இப்பெல்லாம் பேசக்கூடாது, விடுங்க. யாரு உங்களை அவமானப்படுத்துறாங்களோ அவங்களே உங்களை வந்து கூப்பிட்டு சபையில நிறுத்துற அளவுக்கு நீங்க வருவீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, அதுல அந்த மனுஷன் ஜெயிப்பார். வீட்டுக்கார திட்டலாம், அடிக்கலாம், தோத்து போய் உட்காரும் போது வார்த்தையை விட்டுறாதீங்க. குடும்பம் அங்கதான் சார் ஜெயிக்கும், குடும்பம் அங்கதான் ஜெயிக்கும். அம்பாளுடைய சுவாமி திருக்கல்யாண வைபவம் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் நம்ம திருக்கல்யாணம் நடத்துறோம். தம்பதி சகேதமா சிவபெருமானையும் அம்பாளையும் சங்கர ராமேஸ்வரரையும் பாகம் பிரியாலையும் பார்க்கும்போது, அப்பா உங்களை மாதிரி நாங்க குடும்பத்துல ஒற்றுமையா இருக்கணும்னு வேண்டிக்கங்க. நம்ம 2 பேருக்கு நடுவுல குடும்பத்துல வேற யார் வந்தாலும் குடும்பம் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நீங்க எங்கேயாவது வார்த்தையை விட்டீங்க, என் பையன் அவ மருமக சொல்றத மட்டும்தான் கேட்கறான், அதுக்கு நீங்க எவ்வளவு பெருமை பண்ணும் தெரியுமா? இப்படி ஒரு பையன் கிடைச்சதுக்கு. எவ்வளோ பெரிய நல்ல பையனா இருந்தா மனைவி சொல்றதெல்லாம் கேட்பான். நீங்க யோசிச்சு பாருங்க.
அதனால நல்லவங்களா இருங்க, நல்ல வார்த்தைகளை பேசுங்க, குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சிருங்க. சாமியை கும்பிட்ட யாரும் வாழ்க்கையில சத்தியமா தோத்து போக மாட்டாங்க. நீங்க நினைச்சே பார்க்காத அதிசயங்கள். நான் சொன்ன மாதிரி பழனி முருகன் மாநாட்டுல என்ன பேச கூப்பிடல முருகான், நான் அழுதேன். ஒரே வாரத்துல விஜய் டிவி சூப்பர் சிங்கர் முருகன் பாடல்கள் சுற்றுல என்ன பேச கூப்பிட்டு இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் முருகனை பத்தி சூப்பரா பேசுனீங்க அப்படின்னு சொல்ல வச்ச அந்த நிகழ்ச்சி மாதிரி எல்லாருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கும். நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா நம்ம எத்தனையோ அருளாளர்கள் தெய்வங்களை பார்த்திருக்காங்க தானே, அவங்க பார்த்ததை எழுதுறதை வச்சுதானே நம்ம படிக்கிறோம். அருணகிரியார் திருவண்ணாமலை கோபுர உச்சில இருந்து கீழே குதிக்க போனார். முருகன் ஓடி வந்து பிடிச்சான். அவன் எப்பவே மயிலோட காத்துக்கிட்டு இருப்பான், யாரு வந்து நம்மள கூப்பிடுவா, உடனே ஓடணுமே. அதனாலதான் ஃபுல்லா கிரீன் சிக்னல் இருக்கிற வாகனம் வச்சிருக்கான். ரெட் சிக்னல் போட்டு யாரும் அவனை தடுக்கவே முடியாது. இந்த மயில் அவன் எப்படி கிளம்பி வருவான்றது அருணகிரியார் பாடினார். சந்தான புஷ்ப பரிமலைக்கின் கிணிமுக சர்ணகுல அமிர்த பிரபா சந்திரசேகர மூஷிகாருட வெகுமோக சத்தியப்பிரிய ஆலிங்கன சிந்தாமணி கலசக்கர கடக போல திரியம்பக விநாயகன் முதல் சிவனை வலம் வரும் அளவில் உலகடைய நொடியில் ஒரு சித்திரக்கலாப மயிலாம் மந்தாகினி பிரப வதரங்க வதரங்க வனசோதய கிருத்திகா வரப்புத்திர ராஜீவ பரியங்க தந்திய வராசலன் குளிசாயுதத்து இந்திராணி மங்கிலிய தந்து ரக்ஷாபரண இகழ்வேல் வினோதன் அருள்கூர் இமயகிரி குமரி மகன் ஏறு நீல கிரீவ ரத்ன கலாப மயிலேனர். அந்த மயிலை எடுத்துட்டு ஓடி வருவானா முருகன். நல்லா கேட்கிறீங்க, நல்ல மக்கள், ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு சிவபெருமானையும் அம்பாளையும் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாரையும் சேர்த்து பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த அம்பாள் இருக்கிறாளே, அம்பாள் எப்படி அனுகிரகம் செய்யக்கூடியவர் அப்படின்னா, முடிஞ்சா நீங்க கனகதார ஸ்தோத்திரம் எல்லாம் படிக்கணும். ஆதிசங்கரர் நல்லா கேட்டுக்கங்க, அயாசகனுடைய வறுமை தீர்வதற்காக பாடினதான் கனகதார ஸ்தோத்திரம். ஏன் அவனுக்கு அயாசகன் பேரு? யாசகன்னா யாசகம் கேட்பவன். அந்த குடும்பத்துடைய வறுமையை பார்த்துட்டு ஆதிசங்கரர் சொன்னார், அம்மா நீ கொஞ்சம் கருணை காட்டு, இவங்களுக்கு பொருளாதார ரீதியான உயர்வை கொடு. அப்ப அம்பாள் சொன்னாலாம், மகாலட்சுமி தாயார் சொன்னாலாம், அவனுடைய விதி வறுமையில வாடணும். இந்த பிறவியில் அவனுக்கு விதிக்கப்பட்டது அவன் வறுமையில் வாட வேண்டும் என்பது. அப்ப ஆதிசங்கரர் கேட்டாரா, அதுதான் அவனோட விதினா அதை மாற்றி தரவில்லை என்றால் நீ எதற்கு? உன் வேலை என்ன? நீ சாமி, அவனுக்கு ஒரு கர்ம வினை இருக்கிற, நீ அதை மாத்தி தரணும்ல, நீ மாற்றி கொடு என்ற ஆதிசங்கரர் பாடினதான் கனகதார ஸ்தோத்திரம். நான் நிறைய பேருக்கு நிறைய பதிகங்கள் பாசுரங்கள்லாம் சொல்லி அவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கு. கனகதார ஸ்தோத்திரம் படிக்கணும். இந்த தனம் தரும் கல்வி தரும் பாட்டு சொன்னனே, அந்த பாட்டையும் ஒவ்வொரு நாளும் படிக்கணும். சிவபெருமானுக்கு ஞானசம்பந்த பெருமான் திருவாவடுதுறை கோமுக்தீஸ்வரர் கோயில இடரினும் தளரினும் ஒரு பதிகம் பாடி கொடுத்தார். அது சொன்னா பணம் கிடைக்குன்றது நம்பிக்கை. நான் அதை டெஸ்ட் பண்றதுக்கு தான் முதல்ல படிச்சேன். 2009 நான் வந்து நிறை மாத கர்ப்பிணி. நாங்க ஒரு பேங்க் லோனுக்கு அலைஞ்சிட்டு இருக்கிறோம். அப்ப இவ்வளவு ஆன்மீக விஷயங்கள் தெரியாதுல்ல, அப்படியே படிச்சு படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு தானே. அப்பலாம் நான் பட்டிமன்ற பேசுற பேச்சாளர். நான் எப்படி ஆன்மீகத்துல வந்தேன்னா, நாகர்கோவில்ல குமாரவேல்னு ஒரு ஐயா இருந்தார். ஒரு பட்டிமன்றம் போயிருந்தோம். அவர் என் நம்பர் வாங்கினவர் திடீர்னு கூப்பிட்டு, அம்மா நாகர்கோவில் பக்கத்துல 3 நாள் சொற்பொழிவுக்கு உங்க பேர் சொல்லியிருக்கிறேன், முதல் நாள் சம்பந்தர் தேவாரம், அடுத்த நாள் அப்பர் தேவாரம், அடுத்த நாள் சுந்தரர் தேவாரம், போனை வச்சுட்டாரு. இப்ப மாதிரி கூகுள் எல்லாம் எடுக்க முடியாது. அப்புறம் லைப்ரரியில போய் தான் தேடி எடுத்து படிக்கணும். 2006 சம்பந்தர் யாரு, சுந்தர் யாரு, சுந்தரர் யாரு, அப்பர் யாரு, தேவாரம்னா என்னன்னு படிச்சு 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 அப்படி வளர்ந்ததான் இந்த துறையில. அப்பதான் இடரினும் தளரினும் பதிகம் பத்தி நான் படிக்கிறேன். சரி, நம்ம கொஞ்சம் இதை சொல்லி பார்ப்போமே. நம்ம பேங்க் லோனுக்காக அலைஞ்சிட்டு இருக்கிறோம். இடரினும் தளரினும் பதிகம் கிடைச்சா பணம் கிடைக்குன்னு இருக்கே, நாம அதை சொல்லி பார்ப்போம். 48 நாட்கள் நான் வந்து அந்த பதிகத்தை சொல்ல ஆரம்பிக்கிறேன். அப்ப நான் நிறை மாத கர்ப்பிணி, பிரம்ம முகூர்த்தத்துல சொல்லணும்ன்றதுக்காக காலை ஒரு 4 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அம்மா அப்பா இல்லாம அனாதையா வளர்ந்த பொண்ணு நானு. ஸோ மாமியார் அம்மா ஆதரவு கிடையாது. அலாரம் வச்சு எந்திரிச்சு தினமும் அந்த பதிகத்தை சொன்னேன். எனக்கு ஒரு 40 நாளைக்குள்ள ஒருத்தர் ஃபோன் பண்றாரு. உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாருன்னு கேட்கிறாரு. ஒரு பிசினஸ்க்காக நாங்க லோனுக்கு அலைஞ்சிட்டு இருக்கோம். சரிம்மா, நான் கொடுத்து உதவுறேன், உங்களால எப்ப தர முடியுமோ திருப்பி கொடுங்க அப்படின்னாரு. அப்பதான் அந்த பதிகத்தோட மகிமையே எனக்கு தெரிஞ்சு, நான் சொற்பொழிவுகளுக்கு போகும்போது இடரினும் தளரினும் பதிகம் சொல்லுங்கன்னா எல்லாரும் கேட்பாங்களே என்கிட்ட. இப்ப நம்மகிட்ட வாட்ஸ்அப் இருக்கு, கூகுள்ல எடுத்துக்கன்னு சொல்லுவாங்க. நான் எத்தனையோ பேருக்கு என் கையால நான் இடரினும் தளரினும் எழுதி கொடுத்துருக்கேன். எத்தனையோ பேருக்கு.
அப்புறம் ஒரு கட்டத்துல என்னன்னா, எத்தனை பேருக்கு நம்மளால எழுதி கொடுக்க முடியும்னு ஒரு ஊருக்கு போனா 100 காப்பி ஜெராக்ஸ் போட்டு எடுத்துட்டு போவேன். மேடையில கேட்பாங்க, அம்மா இடரினும் தளரினும் பதிகணும்னா இந்தாங்க ஜெராக்ஸ். கேட்பீங்கன்னு தெரியும். ஏதோ அந்த புண்ணியம் தான் என்னெல்லாம் காப்பாத்திட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஞானசம்பந்த பெருமானுடைய அப்பாவிற்கு வேள்வி செய்வதற்கு பணம் தேவைப்பட்ட போது திருவாவடுதுறை கோமுக்தீஸ்வரர் கோவிலுக்கு வருகிறார் ஞானசம்பந்தர். அங்கதான் அந்த கோவில்ல இருக்கக்கூடிய படர் அரச மரத்தடியில தான் திருமூலர் திருமந்திரம் பாடினார். இந்த இடத்துக்கு பேர் திருமந்திர நகர். ஆண்டுக்கு ஒரு பாடலாக 3000 பாடல்களை திருமூலர் பாடியது அந்த கோயில்ல தான். அந்த கோயில்ல வந்து ஞானசம்பந்த பெருமான் பாடினார். இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உணகள் தொழுதலுவேன் கடல்தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரில் அடக்கிய வேதியனே இதுவோ எமை ஆழுமாறு ஈவதன்றமக்கில்லையே அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணே. தொடங்கி ஒரு 11 பாட்டு வரும். ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க. தெரிஞ்சவங்க ஓகே நாங்க சொல்றோமானா மகிழ்ச்சி, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க பொருளாதார தேவைகளுக்கு. சரி இதை நான் சொன்னா பணம் வந்து கூரை வழியா கொட்டுமா, லாட்டரியில பணம் விழுமா? அப்படி கிடையாது. நிறைய பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் தெரிய ஆரம்பிக்கும். இப்ப எனக்கு மாசம் ஒரு 10 நிகழ்ச்சி புக் ஆகுதுன்னா அது ஒரு 20 நிகழ்ச்சியா புக் ஆகும். அப்ப யாருக்கெல்லாம் பொருளாதார தேவை இருக்கிறதோ இடரினும் தளரினும் சொல்லாமா. உடம்புல ஒரு நோய் வந்துருச்சுமா, என்ன பண்றதுல சிவபெருமானே வைத்தீஸ்வரனாக இருக்கிறார், அம்பாள் தையல் நாயகியாக இருக்கிறாள். அவன் தான் நமக்கு மருந்தும் ஆகி, மருந்தும் அவனாதான் இருக்கிறான், மருத்துவனாவும் அவனாக தான் இருக்கிறார். அப்பர் சுவாமிகள் அதான் சொன்னார், மருந்தும் ஆகி தீராத நோயெல்லாம் தீர்க்க வல்லான் தன்னை. எல்லாமே இருக்கிறான். இந்த தெய்வம் எப்படி அருள் செய்யுதுன்னு உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். இன்னைக்கு நீங்க இவ்வளவு ஆன்மீக சொற்பொழிவு நீங்க கேட்கறீங்களா? இத்தனை பேர் நின்று எனக்கு தெரிஞ்சு 1 மணி நேரமா இவங்கெல்லாம் நின்றுட்டு இருக்கிறாங்கல்ல. ஒரு கோவிலுக்கு போகணும்னு விதி இருக்கும் போதுதான் போக முடியும். நாம பிளான் பண்ணிலாம் அது நடக்காது. நான் பார்த்துருக்கிறேன். பக்கத்திலேயே தங்கி இருப்போம். அந்த தெய்வம் கூப்பிட்டாதான் நம்ம போக முடியும். ஒரு கண்ணு தெரியாத கணவன் மனைவி பழனிக்கு போயிருக்கிறாங்க. கூட்டமான கூட்டம், எல்லாரும் தள்ளுறாங்க. ஒருத்தர் கேட்டாரா, உங்களுக்கு என்ன சாமி தெரியவா போகுது, எதுக்கு வரீங்க நீங்களாம்? அந்த அம்மா சொன்னாங்களா, எங்களுக்கு சாமி தெரியாதாம்பா, எங்களால சாமியை பார்க்க முடியாதான், ஆனா சாமி எங்களை பார்க்கலப்பா. வந்துட்டியா? கூட்டத்துல பார்க்க முடியாம தவிக்கிறியா? நான் உன்னைய பார்த்துட்டு இருக்கேன், சாமி எங்களை பார்க்கலப்பா. அதுக்குதான் வரோம். எதுக்குங்க கோவில் திருவிழாக்கு இத்தனை பேர் வரோம்? எல்லாராலையும் சாமியை பக்கத்துல போய் பார்த்துட முடியுமா? திருச்செந்தூர் சூரசம்ஹாரத்துக்கு 20 லட்சம் பேர் வராங்க. எல்லாராலையும் முருகனை பக்கத்துல போய் பார்த்துட முடியுமா? நீங்க கோயில்ல கூட்டத்துல சாமியை பார்க்க முடியாம எக்கி எக்கி பார்க்கும்போது அந்த தெய்வம் உங்களை பார்க்கும். நீ என்னை பார்க்க முடியாம தவிக்கிறத நான் பார்த்துட்டேன், உன்னை நல்லா வச்சுக்கிறேன் தெய்வம் நினைக்கும். இந்த தெய்வம் கூப்பிட்டாதான் ஒரு கோயிலுக்கு போக முடியும். உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஒரு நாள் நானும் என்னுடைய கணவரும் சென்னைக்கு கார்ல போயிட்டு இருக்கோம். போற வழியில திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் கோயில் இருக்கு பெரம்பலூர்ல, அங்க போலாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னுடைய கணவரும் போனோம். சாமியை கும்பிட திரும்ப கார்ல ஏறி உட்காரோம். ஒரு சிவனடியார் மாதிரி ஒருத்தர் வேகமா கார் கிட்ட வரார். வழக்கமா அவங்க வந்து ஏதாவது யாசகம் கேட்பாங்க, இதானே வழக்கம். ஏதோ யாசகம் கேட்க போறாரு போல இருக்கு அப்படின்னு நினைச்சோம். கிட்டத்தட்ட கார் கண்ணாடியை நாங்க 3/4 ஏத்திட்டோம். அப்ப எங்க கார் பக்கத்துல வந்து நிக்கிறார். என்னுடைய கணவர் காரு கண்ணாடியை இறக்குனார். அவர் வந்து நீங்க 2 பேரும் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போங்க சொல்லிட்டு கிளம்பிட்டார். அவ்வளவுதான் சொன்னார். பணம்லாம் எதுவும் கேட்கல. நீங்க 2 பேரும் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். என்னுடைய கணவர் கேட்டார், ஏன் இப்படி சொல்றாருன்னு தெரியலையே. நான் சொன்னேன், ஏதோ சொல்றாருங்க, அதுக்காக உடனே கிளம்பி போக முடியுமா? அந்த பக்கம் ஏதாவது நிகழ்ச்சி வந்தா போய்க்கலாம், போங்க விடுங்க அப்படின்னு. சென்னைக்கு போயிட்டோம். 2 நாள் கழிச்சு பெரம்பலூர்ல லைன்ஸ் கிளப் பிரசிடென்ட் ஒருத்தர் அவர் எனக்கு ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணி வர ஞாயிற்றுக்கிழமை டேட் ஃப்ரீயா இருக்கான்னாரு. இருக்குங்க சார், நம்ம லைன்ஸ் கிளப் நிகழ்ச்சி குறிச்சுக்கங்க, வந்துறேங்க சார். பெரம்பலூர் தானே? வந்துறேன். பெரம்பலூர்ல எல்லாம் வைத்தீஸ்வரன் கோயில்னார். யாரோ ஒருத்தரை அனுப்பி அந்த தெய்வம் என்ன கோயிலுக்கு வர சொல்லுது. நீங்க 2 பேரும் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போங்கன்னு யார்கிட்டயும் அந்த தெய்வம் சொல்லுது. நான் என்ன பண்றேன், இந்த சாமிக்கு வேற வேலை இல்லையா, இதுக்காக செலவு பண்ணிட்டு போறோம். அந்த பக்கம் போனா போய் பார்த்துக்கலாம். இதுக்காக நேரம் வேணும்ல, நீங்க யோசிச்சு பாருங்க. நேரம் வேணும், 2 குழந்தைங்க இருக்கிறாங்க, நம்ம பிளான் பண்ணுவோம். அந்த பக்கம் போனா போய்க்கலாம். சாமி பார்த்துச்சு, நான் சொல்லியும் நீ வராம இருக்கிற, உனக்கு அங்க ஒரு நிகழ்ச்சியை கொடுக்குறேன், நீ வந்து பாருன்னு வைத்தீஸ்வரன் கோயில்லையே நிகழ்ச்சிக்கு போய் சுவாமியும் அம்பாலையும் தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். அப்ப என்னன்னா, நாமெல்லாம் ஒரு ஆன்மீக சொற்பொழிவு கேட்கிறோம், ஆன்மீகத்தில் இருக்கிறோம், கோவிலுக்கு போறோம்னா நாம் எல்லோருமே சத்தியமாக அந்த இறைவனுடைய கடைக்கண் பார்வையில் இருக்கிறோம். அதுல உங்களுக்கு சந்தேகமே வேணாம். பாகம் பிரியால் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறார் நம்மள.
பக்கத்து வீட்டுக்காரங்க திட்டினாலும் சரி, எய்த்த வீட்டுக்காரங்க திட்டினாலும் சரி, நீங்க அழுகுறதெல்லாம் நான் சொன்னேன். விஜய் டிவில நான் பேசும்போது சொன்னேன், நம்ம வாழ்க்கையில யாருமே இல்லாம நொந்து அழுகுற தருணம் எல்லாருக்கும் வரும், எனக்கும் வரும், வந்திருக்கு. யாருமே இல்லையப்பா, நம்பினவங்களா துரோகம் பண்ணிட்டாங்களே, பிள்ளைங்க நான் சொல்றதை கேட்கல, புருஷன் நான் சொல்றதை கேட்கல, யாருமே இல்லையே அப்படின்னு அவன் கஷ்டப்படுற நாட்கள் வரும். அப்ப நான் தனியா எங்க போறதுன்னு தெரியாம நடக்கும் போது முருகன் நமக்கு முன்னாடி கையில வேலோட வருவானா, நமக்கு பின்னாடியும் கையில வேலோட வருவானா, நமக்கு வலது பக்கத்திலையும் கையில வேலோட வருவானா, இடது பக்கத்திலையும் கையில வேலோட வருவானா. அருணகிரியார் சொன்னார், திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன துலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே, தனித்து வழி நடக்கும் எனக்கு வளத்தும் இடத்தும் இருபுறத்தும். நீ தனியா இல்லடா, நீ நினைச்சுக்கிற நான் தனியா உட்கார்ந்து அழுகுறேன், நான் தனியா போறேன், எனக்கு யாரும் இல்லைன்னு. முருகன் உன்னை தனியா விடமாட்டான். உனக்கு முன்னாடியும் பின்னாடியும் வலது பக்கத்திலையும் இடது பக்கத்திலையும் உன்னை சுத்தி கையில வேலோட இன்னும் உன்னை காப்பாத்துவான்னு அருணகிரியார் பண்ணார். நம்ம யாரும் தனியா இல்ல, தெய்வங்கள் நம்ம கூட இருக்கிறாங்க. ஒரே ஒரு விஷயம், நம்ம நல்லவங்களா இருக்கணும். இந்த ட்ரெயின்ல எல்லாம் போகும்போது, பஸ்ல எல்லாம் போகும்போது பாட்டை அலற விடுறாங்கல்ல, அதெல்லாமே பாவம் தான். பாட்டு கேட்கணும்னா ஹெட்செட் எடுத்துட்டு போய் கேட்கணும். இப்பெல்லாம் ஃப்ளைட்லயே அப்படி வந்துருச்சு. இப்ப இலங்கை போன 4 நாள் சொற்பொழிவுக்கு சோகப்பட்டா வச்சு மனுஷன் கொள்ற. சாமி பாட்டே கேட்டாலும் அடுத்தவங்களுக்கு தொந்தரவு தராம கேட்கணும். வீட்டுல இன்னைக்கெல்லாம் வீடு வாங்குறத விட பார்க்கிங் பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையா இருக்குது. என் வீட்டுல ஏன் நிறுத்துற, அங்க ஏன் நிறுத்துற, இங்க ஏன் நிறுத்துற, தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் சண்டை போடாதீங்க. நல்லவர்களுக்கு பிரபஞ்சம் அவர்கள் என்ன கேட்கிறார்களோ அதை கொடுத்தே தரும். ஒரு அம்மா சொன்னாங்க, அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கிறாங்க அமெரிக்கால, மருமகன் அப்படி தங்கமா பாத்துக்கிறாராம். அவங்க அக்கா பொண்ணுக்கு ஏதோ மேரேஜ் லைஃப்ல பிரச்சனை போல இருக்கு. இந்த அக்கா டெய்லி இவங்களுக்கு போன் பண்ணி, சொந்த தங்கச்சி கூட பிறந்த தங்கச்சிக்கு போன் பண்ணி, உன் பொண்ணெல்லாம் நல்லா இருக்கிறா, இப்படிலாம் பேசக்கூடாது, உன் பொண்ணெல்லாம் நல்லா இருக்கிறா, என் பொண்ணு வாழ்க்கை தான் நாசமாயிடுச்சு, இப்படியே சொன்ன ஒரு அம்மாக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் யோசிச்சு பாருங்க. அவரவர் வினையை அவரவர் அனுபவித்தே தீர வேண்டும். அவங்க நல்லா இருக்கிறாங்க, நான் நல்லா இல்ல, அவங்க அப்படி இருக்கிறாங்க, நான் அப்படி இல்ல, அப்படிலாம் இல்ல. இந்த மோசமான தலையெழுத்து மாறணும்னா ஒரே வழி, பட்டினத்தார் என்ன சொன்னார், சிவன் பாதம் நினை. இப்ப திருவண்ணாமலை எல்லாம் போனோம்னா சிவபெருமான கும்பிடணும். அங்க புதுசு புதுசா பரிகாரம் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அங்க ஒரு சித்தர் புதுசா வந்திருக்கிறாங்க. அங்க ஒரு லிங்கம், குபேர லிங்கம் இருக்கு. குபேர லிங்கம்னு ஏன் பேரு தெரியுமா? அந்த 8 திசைகள் இருக்குல்ல, அதுல ஒவ்வொரு திசையில இருக்கக்கூடிய லிங்கத்துக்கு ஒரு பேரு குபேரலிங்கம். திருவண்ணாமலை போனா சிவபெருமானை தான் கும்பிடணும். அதை விட்டுட்டு புதுசு புதுசா ரொம்ப அழகா நம்ம ஞானசம்பந்தர் தான் சொன்னார், எப்பேற்பட்ட ஸ்தலம் அந்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லும் போது, உண்ணாமுலை உமையாளோடு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மண்ணார்ந்தன அருவி திரள் மழலை முழவதிரும் உண்ணாமலை அண்ணாமலை வழுவாவண்ணம் அருமேனர். நீ நினைச்சினா போதும்பா, உன்னுடைய வினை அருந்து போகுனர். அண்ணாமலை தொழுவார் வினை வழுவாவண்ணம் அருமேனர். அங்க போய் உட்காந்து புதுசு புதுசா பரிகாரம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்முடைய பாரம்பரியமான வழிபாடுன்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த தேவாரம் படிக்கிறது, திருவாசகம் படிக்கிறது, திருவாசகம் முற்றோதல். நான் ஒரு விஷயம் வேண்டியிருந்தேன் சார். நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி நான் ரொம்ப சின்ன பொண்ணு தான், ஆனா நிறைய அனுபவங்களை வச்சுதான் நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஏதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னா எப்பவுமே எந்த ஒரு இதையும் 7 நாட்களுக்குள்ள படிச்சா அதுக்கு பேர் சப்தாகம்னு பேர், தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க ஒரே நாள்ல திருவாசகம் எல்லாராலையும் படிக்க முடியாது. கம்பராமாயணம் அது இருக்கு, ஏகப்பட்ட பாட்டு, அதெல்லாம் நம்ம படிக்க முடியாது. சுந்தரகாண்டம் படிக்க சொல்லுவோம், கல்யாணம் ஆகணுமா, குழந்தை பிறக்கணுமா, சுந்தரகாண்டம் படிங்க, அதையும் ஒரே நாள்ல படிக்க முடியாது. தேவாரம் எல்லாத்தையும் முழுசா படிக்க முடியாது. ஆனா ஒரு பக்தி இலக்கியத்தை எடுத்துட்டு, அது கந்த புராணமா இருக்கலாம், தேவாரமா இருக்கலாம், திருவாசகமா இருக்கலாம், பெரிய புராணமா இருக்கலாம், 7 நாளைக்குள்ள படிச்சா அதுக்கு பேரு சப்தாகம்னு பேரு. ஏதாவது ஒரு வேண்டுதலை நீங்க மனசுல வச்சுட்டு, ஏதோ ஒரு விஷயம் எனக்கு இது நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நீங்க திருவாசகம் முற்றுதல் பண்ணுங்க. நான் முதல் பாட்டு ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயம் சங்கல்பம் பண்ணிட்டு, எனக்கு இதை நீ செஞ்சு கொடு அப்படின்னு நான் அதை படிக்க ஆரம்பிக்கிறேன். என்ன ஒரு 2-3 நாளையும் முடிச்சிட முடியும். நம்ம எப்பவுமே பயணத்துல இருக்கிறவங்க தானே, படிச்சிடலாம். நான் அந்த கடைசி பாட்டு படிக்கும் போது, என்னதான் ஆன்மீக சொற்பொழிவாளரா மேடையில ஏறி கடவுளை நம்புங்க, கடவுள் கொடுப்பார் உங்களுக்கு எல்லாம் பேசினாலும் நமக்கு வரும்போது ஒரு தயக்கம் இருக்கும்ல. இன்னும் 2 பாட்டு மீதி இருக்குது, இந்த சிவபெருமான் கொடுத்துருவாரா, இல்ல மாணிக்க வாசகர் கொடுப்பாரா, இல்ல என்ன பண்றது? படிச்சு முடிச்சிட்டேன், திருவாசகத்தை முழுசா முற்றோதல் பண்ணியாச்சு. கடைசியில ஒரு 4-5 பாட்டு மீதி இருக்கு. ஒவ்வொரு எழுத்தா படிப்போமா பேசாம?
நம்ம ஃபுல்லா படிச்சு முடிச்சுட்டு நடக்கல அப்படின்னா நம்ம சாமியை திட்டுவோமே, ஏதோ நம்மளாம் அற்ப மானிட பிறவிகள் தானே, ஒரு தயக்கம் எடுத்துட்டு முதல் வரி படிச்சுட்டு சரி என்ன ஆனாலும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நடந்தாலும் நடக்கலனாலும் அது தெய்வ சங்கல்பம், கிடைச்சா நல்லது, கிடைக்கலன்னா அதை விட பெருசா ஒண்ணு கிடைக்கும். நான் என்ன பண்ணேன், இப்படி படிச்சுக்கிட்டே இருக்கிறேன், கடைசி பாட்டு நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்குது. அது நடக்கலன்னா ஒன்னும் ஆக போறதில்ல, ஒரு விஷயம் எனக்கு வேணும்பான்னு கேட்டது, நடக்கலனாலும் ஒண்ணும் இல்லை. ஆனாலும் நம்ம எத்தனையோ பேருக்கு சொன்னோமே நடக்கும் சொன்னவே, நடக்குமா நடக்காதான்னு மாணிக்க வாசகரை வேண்டிட்டு சிவபெருமான வேண்டிட்டு அந்த கடைசி பாட்டை படிச்சு முடிச்சிட்டேன். ஆனா அன்னைக்கு நான் எதிர்பார்த்த தகவல் வந்துச்சு, அன்னைக்கு எனக்கு வந்தது. அதனாலதான் மேடைகள்ல இதை பண்ணுங்க, இதை சொல்லுங்க, இதை செய்யுங்க அப்படின்னு திரும்ப சொல்றதுக்கு காரணம், யாரு கைவிட்டாலும் தெய்வம் நம்மளை கைவிடாது. பிரபஞ்சம் நம்ம பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. நீங்க கோவில்கள இந்த கோவிலுக்கு எவ்வளவு தொண்டு செஞ்சிருப்பீங்க, எத்தனை முறை வந்திருப்பீங்க, எத்தனை முறை அபிஷேகத்துக்கு ஏதோ பண்ணிருப்பீங்க, நிதி உதவி கொடுத்திருப்பீங்க, கோவில உழவார பணிகள் செஞ்சிருப்பீங்க. அந்த எல்லா புண்ணியமும் உங்களுடைய 21 தலைமுறைக்கு நிச்சயமாக உண்டு. அதுல உங்களுக்கு சந்தேகமே வேணாம். அம்பாளையும் சிவபெருமானையும் இறுக்கமா பிடிச்சுக்கங்க. அம்பாள் ஏற்கனவே நான் சொன்னேன், எவ்வளவு ஒரு இருளான வாழ்க்கை இருந்தாலும் அம்பாள் நினைத்தால் அதை பௌர்ணமியாக நமக்கு மாற்றி தர முடியும். சோதிக்காத தெய்வம் அம்பாள் தான். நமக்கு ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா அவளுக்கு பொறுக்காது, அம்பாளுக்கு பொறுக்காது. இந்த நவராத்திரியில 9 நாள் கொண்டாடுறோம் அம்பாளை, 10வது நாள் விஜயதசமி. இந்த நவராத்திரிக்கும் விஜயதசமிக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க? நவராத்திரினா 9 நாள் வழிபாடு, விஜயதசமி தசமினா 10வது நாள் வெற்றி திருநாள். எடுத்துன்னே அம்பாள் முதல் நாள் வெற்றி திருநாளை வச்சாலா? 9 நாள் போர் செய்தாள், 10வது நாள் வெற்றி திருநாள். இதெல்லாம் எதுக்கு நமக்கு சொன்னாங்க தெரியுமா? அம்பாளே தவம் செய்து வரம் வாங்கினாள், அம்பாளே 10 நாள் போர் செய்து வெற்றி அடைந்தாள். அப்ப பக்தியில நமக்கு என்ன தேவை? பொறுமை தேவை. நான் பெரியவன்ற எண்ணம் இருக்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். வியாசராசர் அவர் மிகப்பெரிய கிருஷ்ண பக்தர். பல்லக்குல போய் வியாசராயர் பல்லக்குல போயிட்டு இருக்கிறார். பல்லக்குல அவர் சுமந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இப்படி திரும்பி பார்க்கிற துளசி வனம், பிருந்தாவனம். பிருந்தைனா துளசின்னு அர்த்தம், பெண்களுக்கு பிருந்தான பேர் வைப்பாங்க, துளசின்னு அர்த்தம். இவர் நினைக்கிறார் இந்த துளசி எல்லாம் பறிச்சு கிருஷ்ணருக்கு மாலை போட்டா எப்படி இருக்கும்னு மனசுலயே துளசியை பறிக்கிறார், மாலை கட்டுறார். கிருஷ்ணருக்கு மாட்ட போனார், அது கலண்டு உழுவுது. என்னடா இது ஏதோ அபசகுணம் ஆகுதுன்னு மனசுலயே மறுபடியும் மாலையை மாட்ட போறார், கலண்டு உழுகுது. இது மாதிரி 3 தடவை கலண்டு உழுகுது. இவருக்கு ஒன்னும் புரியல. கனகதாசர் இறைவனுக்கு முன்னாலே ஏழை பணக்காரன் பாகுபாடு கிடையாது, உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்ற பாகுபாடு கிடையாது. நம்முடைய தெய்வங்கள் அதை பார்ப்பதில்லை. என்னோட மேடைகள்ல நான் அதை ரொம்ப தெளிவுபடுத்துறேன். நாம பணக்காரன் தான் சாமி அப்படிலாம் கிடையவே கிடையாது. கனகதாசர் எல்லோராலும் புறக்கணிக்கப்பட்டவர். அவர் ஓடி சொன்னா, சுவாமி திரையை விலக்கி பார்த்தார் வியாசராயர், நான் கிருஷ்ணருக்கு மாலை போட்டுட்டு இருக்கேன், இவன் என்ன கூப்பிடுறான், தப்பா எடுத்துக்காதீங்க சாமி. இப்ப நீங்க கிருஷ்ணருக்கு மாலை போட்டீங்கல்ல, அந்த மாலை மத்துல மாட்டி கலண்டு உழுது, அதனால கொஞ்சம் மத்துல மாட்டாதபடி இப்படி தள்ளி போடுங்க, கலண்டு உழாதுன்னார். வியாசராசருக்கு எப்படி இருக்கும்? நான் மனசுக்குள்ள கிருஷ்ணருக்கு மாலை போட்டது உனக்கு எப்படிப்பா தெரிஞ்சது? கனகதாசர் சொன்னார், நானும் அதே சமயத்துல துளசி மாலையை கிருஷ்ணருக்கு மனசுல போட்டுக்கிட்டு இருந்தேன். இன்னொரு மாலை உங்க மாலை வந்துச்சு, என் மாலை நிக்குது, உங்க மாலை கலண்டு விழுந்துச்சு, உங்க மாலையும் கிருஷ்ணர் கழுத்துல இருக்கணும்ன்றதுக்காக சொல்றேன். அப்பதான் வியாசரை நினைச்சாராம், நம்ம மட்டும்தான் கடவுளுக்கு எல்லாம் அப்படின்னு நினைச்சோம். இல்ல, தன்னை வெளிப்படுத்திக்காமல் இறைவன் அருளை பெற்றவர்களும் இருக்கிறார்கள். பத்மபாதர், அவருக்கு ஏன் பத்மபாதர்னு பேருன்னா, ஆதிசங்கரர் கங்கையோட இந்த பக்கம் நின்னுகிட்டு அந்த பக்கம் நின்ன பத்மபாதரை என் துணிகளை கொண்டு வானார். இப்படி காலை வச்சார், கங்கை ஆத்துல இப்படி காலை வச்சார், துணியை எடுத்துட்டு. வெள்ளம் வந்துருச்சு. வெள்ளம் வந்த உடனே, குருவே வெள்ளம் வடியட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லலையாம். அதுல அப்படியே நடந்தாராம். கங்கா பார்த்தாலாம், குருவின் வார்த்தையை மீறாத இந்த சிஷ்யனுக்கு நான் பாதுகாப்பு தரணும்னு அவர் பாதம் வச்ச இடத்துல ஒரு பத்மத்தை மலர செய்தாலாம். பத்மம் தாங்கிய பாதங்களை உடையவர் என்பதால் அவருக்கு பேர் பத்மபாதர். அவரு நரசிம்மரை நினைச்சு தவம் பண்ணணும்னு காட்டுக்கு வரார். அவர் எவ்வளவு பெரிய ஞானி, காட்டுல உட்காந்துட்டு நரசிம்மரை நினைச்சு, நரசிம்மரே நரசிம்மரே நரசிம்மரே
நான் அவங்கள பார்க்கணும்னு நரசிம்மர் ஸ்லோகம்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். அங்க இருந்து ஒரு வேடன் வந்தான். இவரை பார்க்கிறேன், இவர் கண்ணை மூடி தவம் பண்ணி நரசிம்மர் ஸ்லோகம்லாம் சொல்லிட்டு இருக்கிறார். அவன் அங்கிருந்து வந்து சாமி அப்படின்னா, இவர் கண்ணை திறந்து பார்த்தார். சாமி, நான் காலையில பார்த்தேன், நீ கண்ணை மூடி இப்படிதான் உட்கார்ந்து இருந்த, இப்ப மதியானமும் பார்க்கிறேன் இப்படியே உட்கார்ந்து இருக்கிற, உனக்கு பசிக்கலையா? சாப்பிட ஏதாவது கொண்டு வரவா? ஒரு கோபம் வந்துருச்சு. நான் தவம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னா இவனுக்கு புரியுமா? புரியாது. டேய், நான் ஒரு விஷயத்தை தேடிக்கிட்டு இருக்கேன், நீ கிளம்பு. நீ என்ன தேடுறன்னு சொல்லு சாமி, நானும் உனக்கு உதவி பண்றேன். அதெல்லாம் உனக்கு தெரியாதுடா, புரியாது, நீ கிளம்பு. நீ சொல்லு சாமி. தலை சிங்க தலை, உடம்பு மனுஷ உடம்பு, அவனைதான் தேடிட்டு இருக்கேன், போ. அவ்வளவுதானா சாமி? இங்கதான் காட்டுல எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பான், கூட்டிட்டு வரேன், நீங்க இரு. இவன் போய் சிங்கத்தலை மனுஷ உடம்பு எங்க இருக்க, சிங்கத்தலை மனுஷ உடம்பு எங்க இருக்க, சிங்கத்தலை மனுஷ உடம்பு எங்க இருக்க, சிங்கத்தலை மனுஷ உடம்பு எங்க இருக்கனால நரசிம்மம் வந்துருச்சு. நரசிம்மம் முன்னாடி வந்து நிக்குது. நாளை என்பதே நரசிம்மருக்கு கிடையாது, வந்து நிக்கிறார். இந்த வேடன் பார்த்துட்டு, டேய் படுபாவி, இங்க ஏடா இருக்கிற? உன்னை அங்க ஒரு மனுஷன் காலையில இருந்து சாப்பாடு தண்ணி இல்லாம தேடிக்கிட்டு இருக்கான், இங்க வந்து ஒளிஞ்சு விளையாட்டு காமிட்டு இருக்கியா அப்படின்னு மரத்தெல்லாம் பறிச்சு கொடியா கட்டி நரசிம்மரோட 2 கையும் கட்டி தரதர இழுத்துட்டு வரார். இவரு கண்ணை மூடி நரசிம்ம ஸ்லோகம் சொல்லிட்டு இருக்கிறார். சாமி, நீ கேட்டில சிங்கத்தலை மனுஷ உடம்பு, இங்க போய் இழுத்துட்டு வந்துட்டேன். இவர் கண்ணை திறந்து பாக்குறார். பத்மபாதர், அவர் கண்ணுக்கு நரசிம்மர் தெரியல. டேய் ஓடி போயிடு. என்ன சுவாமி, இவ்வளோ பெரிய உருவம் நிக்குது தெரியலங்கிற? டேய், நீ அந்த சாமிகிட்ட ஏதாவது விளையாட்டு காமிக்கிறியாடா? என் கண்ணுக்கு மட்டும் தெரியற, நீ அவர் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறியாடா? அடிச்சிருவேன் பாத்துக்க. இப்ப பத்மபாதர் சொன்னார், பேசாம போடா, தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாத. சாமி, நிஜமாவே சிங்கத்தலை மனுஷ உடம்பு இங்க ஒருத்தன் நிக்கிறான் சாமி. டேய், என்னடா பண்ணிட்டு இருக்கிற? இப்ப நரசிம்மம் கர்ஜித்தது. நரசிம்மம் கர்ஜித்த உடனே பத்மபாதருக்கு புரிஞ்சிருச்சு இது நரசிம்மர். அவரு கேட்டாரு, நரசிம்மா, இத்தனை வருஷம் உன்னைய கும்பிட்டேன், இத்தனை வருஷம் தவம் பண்ணேன், என் கண்ணுக்கு நீ தெரியல. ஒரு வேடன், அவனுக்கு நீ தெய்வம்னு தெரியாது, அவனுக்கு தவம் பண்றதுனா என்னன்னு தெரியாது, விரதம்னா என்னன்னு தெரியாது, அவன் கண்ணுக்கு நீ தெரியறியாப்பா? நரசிம்மர் சொன்னாராம், பத்மபாதா, நீ மட்டும் என்னை பார்க்க வேண்டும் என்று நினைத்ததால் உன் கண்ணுக்கு நான் தெரியவில்லை, உனக்கு என்னை காட்டிக் கொடுக்க வேண்டும் என்று இவன் நினைத்ததால் இவன் கண்ணுக்கு நான் தெரிகிறேன். இப்ப கூட நீ அவங்கிட்ட பேசின புண்ணியத்தின் பலம் தான் என் குரலை கேட்டுட்டு இருக்க, இல்லைன்னா இது கூட கிடைக்காது. இந்த கதை எப்ப ஞாபகம் வரணும் தெரியுமா? கோவில்ல சாமி கும்பிடுவது மத்தவங்களுக்கு சாமி காமிக்காம இப்படி 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 மறைச்சிட்டு நீ போல, அப்ப ஞாபகம் வரணும். நான் மட்டும் சாமி பார்க்கணும்னு நினைக்கிறவன் கண்ணுக்கு சாமி தெரியாது, அடுத்தவனும் சாமி பார்க்கணும்னு நினைக்கிறவன் கண்ணுக்கு தான் சாமி தெரியும். அப்ப கோவில்ல நாம கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு. கிரகங்களை பார்த்து பயப்படக்கூடாது, முக்கியமா சனியை பார்த்து பயப்படக்கூடாது. சிவபெருமான் கிட்ட வந்து சொல்லணும், நல்லவங்களா இருக்கணும், கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, எதிர்மறையான வார்த்தைகளை பேசக்கூடாது. அம்பாள், சிவபெருமான், விநாயகர், முருகன் எல்லாரும் உங்களுடைய கண்ணீரை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க, யாரும் பார்க்காமலாம் இல்லை. அதற்கான பலன் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு, சந்தேகமே வேணாம். அடுத்த வருடம் குருவருளும் திருவருளும் அனுமதித்தால் அடுத்த வருஷம் திருக்கல்யாணத்திலேயே உங்க ஊருக்கு நான் சொற்பொழிவு பண்ண வருவேன். அப்ப வந்து நீங்க என்கிட்ட சொல்லுங்க, அம்மா நீங்க போன வருஷம் வந்தப்ப சில பதிகங்கள்லாம் சொன்னீங்க, இடரினும் தளரினும் சொல்லுங்க, நாள் என் செய்யும் சொல்லுங்க, தனம் தரும் சொல்லுங்க, கோளறு பதிகம் சொல்லுங்கலாம் சொன்னீங்க, கனகதாரா ஸ்தோத்திரம் படிக்க சொன்னீங்க, நாங்க தொடர்ந்து பண்ணணும், எங்களுக்கு ஒரு மாற்றம் இருக்கு அப்படின்றத நிச்சயமா நீங்க சொல்லுவீங்க. யாருக்கெல்லாம் என்னென்ன கோரிக்கை இருக்கோ, பிள்ளைங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல ப்ரமோஷன் கிடைக்கணும், சொந்த வீடு அமையணும், பிள்ளைங்களுக்கு நல்ல மனவாழ்க்கை அமையணும், சீக்கிரமா திருமணம் கைகூடி வரணும், நடந்த திருமணம் நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கையா இருக்கணும், அவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கணும், உடம்புல ஆரோக்கியம் வேணும், செல்வம் வேணும், இந்த மாதிரி என்னென்ன பிரார்த்தனைகள் உங்களுக்கு இருக்கிறதோ அவை அனைத்தையும் சங்கர ராமேஸ்வரரும் பாகம் பிரியால் அம்பாளும் நிச்சயமாக துணையாக இருந்து நிறைவேற்றி தருவார்கள், தர வேண்டும் என்று நானும் கேட்டுக்கொண்டு பிரார்த்தனை செய்து கொண்டு ரொம்ப மகிழ்ச்சி இந்த ஊருக்கு வந்தது. ஐயா ரொம்ப நன்றி. தலைமை குருக்கள் ஐயா அவர்கள் அவரை என்னை பத்தி அறிமுகப்படுத்தினதே எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியா இருந்தது. ரொம்ப நன்றிங்கய்யா. மன நிறைவான நிகழ்ச்சி, வாய்ப்பு இருந்தா மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் நன்றி, வணக்கம். பல நல்ல ஆன்மீக செய்திகளை நமக்கு தொகுத்து
வழங்கிய நாடறிந்த பேச்சாளர் திருமதி சுமதி ஸ்ரீ அவர்களுக்கு ஒரு பலத்த கரகோஷம் எழுப்பி நம்முடைய நன்றிகளை தெரிவிக்குமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பொதுவாகவே திருவிழா கலை நிகழ்ச்சி என்றால் சொற்பொழிவு அப்படின்னு எழுதியிருந்தா பார்க்க 2 பேர் 3 பேர் வருவாங்க, கேட்க அது கூட இருக்காது. ஆனால் இந்த 2 நாட்கள் சொற்பொழிவிலும் உட்கார இடம் இல்லை, நிக்க இடம் இல்லை அப்படி சொல்ற அளவுக்கு கூட்டம் கூடி வந்திருக்கிறது என்று சொன்னால் அது இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு பாக்கியம் என்றுதான் சொல்ல வேண்டும். நிறைய கதைகளை சொன்னீங்க, எல்லாமே ரசிச்சு சொன்னாங்க, நம்ம ரசிக்கிற மாதிரி சொன்னாங்க, அனுபவங்களை அனுபவிக்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த அனுபவங்கள் எல்லாம் சிவானுபவங்களாக அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். இன்னும் பல நல்ல மேடைகளிலே உங்கள் ஒளி ஒலிக்க வேண்டும், அதை கேட்டு பல மக்கள் உய்வு பெற வேண்டும் என்று எங்கள் அன்னை பாகம்பிரியாள் எங்க அம்பாளை பத்தி எங்க ஊரை பத்தி நீங்க சொன்னீங்க. அது உங்க வாயால கேட்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சஷ்டி வந்தாலே அம்மா சரவணபவ தான் எல்லா இன்ஸ்டா பேஜ்லயும் வருது. சரவணபவங்கிற எழுத்துக்கு அவங்க சொன்ன அந்த விளக்கம் எல்லா முருகன் கோயிலையும் எல்லா முருகன் ரீல்ஸ்லயும் அந்த ஒளிதான் வந்து கொண்டிருக்கிறது. அதே குரல்ல நம்ம ஊரை பத்தி நம்ம சாமியை பத்தி சொல்றது கேட்கும் போது அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது என்று சொல்லி அவர்களை இப்பொழுது திருக்கோவிலின் சார்பாக நம்முடைய சிவாகம ரத்தினம் ஸ்ரீ அண்ணா அவர்களுடைய தலைமையில் நம்முடைய முன்னாள் அரங்காவலர் திருமதி ஜெயலட்சுமி மாரியப்பன் அம்மா அவர்கள் மரியாதை செய்கிறார்கள். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த நல்லதொரு நிகழ்ச்சியை நமக்கு அமைத்து கொடுத்த இந்த நிகழ்ச்சியின் உபயதாரர்கள் மாணிக்க வாசகர் அறக்கட்டளையை சார்ந்த பெரியவர்களும் அழகர் ஜுவல்லர்ஸ் திரு பத்ரி அண்ணா அவர்களும் இப்பொழுது இணைந்து நம்முடைய சுமதி ஸ்ரீ அம்மா அவர்களுக்கு திருக்கோயில் சார்பாக பிரசாதங்களை வழங்கி மகிழ்கிறார்கள். நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா.